5, 4, 3, 2, 1, 0. வீடியோல வர முடிஞ்சவங்க வீடியோல வாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அக்கண்ட தியானத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நேம்ஸ் எனக்கு தெரியல. இனுஷா, விபிஷா. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடணும்? தீபலட்சுமி மேம் சொல்லுங்க. சோனி மேம் கூப்பிடுங்க. யாருங்க? இனுஷா விபிஷா. இனுஷா மேம் பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். ஒரு பதட்டமா இருக்குது பேசும்போது. ஃபர்ஸ்ட் நான் தியானத்துக்கு கரெக்டா 1 வருஷம் ஆச்சு மாஸ்டர். அப்ப நான் பிஎஸ்எம் எஸ்எஸ்எம்ல ஜாயின் பண்ண உடனே சும்மா ஒரு குரூப்ல தான் இருந்தேன். குரூப்னா அப்ப இந்த தியானம் பண்றதுக்கு எந்த டைம் வரும் அந்த மாதிரிப்பட்ட இதுதான் அதுல வரும். அப்புறம் நம்ம ஸ்பிரிச்சுவல் சோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணேன் மேம். அந்த டைம்ல இந்த பிகினர் செஷன்ல நான் ஸ்டார்டிங்ல வந்தேன். அப்போ நான் அதுக்கு முன்னாடி தியானம் 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் தான் தியானம். அது ரொம்ப லாங் மாதிரி தெரிஞ்சது. எனக்கு எந்த இதுவுமே அதுல எனக்கு வரல. ஆனா இங்க நான் ஜாயின் பண்ண பிறகு நீங்க 1 hour சிட்டிங் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னீங்க. அத நான் அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு நல்ல தியான சக்தி உடம்புல வந்ததுக்கு பிறகு நிறைய ஹீலிங். எனக்கு உடம்பு ரொம்ப நிறைய சர்ஜரிலாம் நடந்திருக்கு. அது எல்லாமே ஒவ்வொன்னா மெதுவா கியூர் ஆகி இப்ப எனக்கு ஒரு பெயின் கிடையாது. நான் நல்லா அழகாயிட்டேன். அப்புறம் உங்களுடைய ஒரு இதுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் ஜூம்ல அதிகமா வர்றது கிடையாது. பட் யூடியூப்ல நான் எல்லா இதுமே கேட்டுக்குவேன். அப்போ ஒரு நாள் யூரோப் செஷன்ல 4:30க்கு நீங்க 7 உடல்கள் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. நான் தூங்கிட்டேன். நான் கேட்டுட்டே இருக்கேன். அப்ப நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கை இன்னொரு கையை ஓங்கி அடிக்குது. அப்ப நான் டக்குன்னு என்னடா கையை அடிச்சது மாதிரி இருக்கிறேன்னு முழிக்கும் போது எனக்கு இந்த தூக்கம் இருந்தது அப்படியே கலைஞ்சு நான் நல்ல நார்மலுக்கு ஆயிட்டேன். அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க கண்டிப்பா நீங்க அகண்ட தியானத்துல கலந்துக்கோங்கன்னு. எனக்கு அந்த அகண்ட தியானத்தை பத்தி எதுவுமே தெரியல. எனக்கு அதோட பெனிஃபிட்ஸ் தெரியல. ஏதோ தியானம் பண்றோம் அவ்வளவுதான் அந்த விஷயம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்போ எனக்கு இந்த செஷன்ல கண்டிப்பா நம்ம சேரணும்னு சொல்லிட்டு நான் முரளிகிருஷ்ணன் சார்கிட்ட நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். சார் என்ன சேர்த்து விடுங்க சார்ன்னுட்டு. அவங்க இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க கூட சொல்லி என்ன ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணல மேம். ஒரு நாள் கூட கரெக்டா 5 to 6 நான் ஜாயின் பண்ணிருந்தேன் மார்னிங். அப்ப நான் 4 o'clock எழும்பிடுவேன். நல்ல மெடிடேஷன், எனக்கு நல்ல எனர்ஜி இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு பெரிய மிராக்கல் நடந்துச்சு. என்னன்னா நான் தியானத்துக்கு 1 year ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னுக்கே பரமஹம்சருடைய அந்த யோகியின் சுயசரிதம் புத்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ள அந்த ஒரு பேஜ்ல யுக்தேஸ்வரர் கிரி அந்த சைவ உணவை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த பேஜஸ் நான் படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ். இனி நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா வீட்டுல உள்ளவங்க கம்பல்சரி. ஏன்னா நாங்க பிறந்தது எல்லாம் அசைவ உணவு தான். நான் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டம். இங்க ரொம்ப கடல் வளம் உள்ள இடம். இங்க மீன் சாப்பிடாத ஆளே இருக்காது. மேக்சிமம் 100% நான் அடிச்சு சொல்றேன், எல்லாருமே மீன் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஃபேமிலி தான். அப்புறம் நான் தியானத்துக்கு வந்த பிறகு என் ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லுவேன், நீங்க சாப்பிடாதீங்கன்னா அவங்க யாரும் கேட்கறதே இல்லை. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம், உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த அகண்ட தியானத்துல நான் ஜாயின் பண்ணி கரெக்டா ஒரு 20 days தான் இருக்கும். கரெக்டா என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க இனி நீ மீன் எல்லாம் சமைக்க வேண்டாம், வீட்டுல முட்டை எதுவுமே நீ சமைக்க வேண்டாம், நீ என்ன சாப்பிடுறியோ நாங்களும் அதை சாப்பிடுறோம். ஏன்னா நான் அதிகமா எனக்கு 4 சர்ஜரி எல்லாம் மேஜர். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் டேப்லெட் எடுத்துட்டு எல்லாரும் போனா 9, 10 மணிக்கு நான் படுத்தேன்னா அடுத்தது 2 மணிக்கு தான் நான் முழிக்க முடியும். அடுத்தது மறுபடியும் ஏதாவது சமையல் செய்வேன், கொஞ்ச நேரம் படுத்துறேன். இதுதான் என்னோட வேலையாவே இருந்துச்சு. நான் எப்ப தியானம், அதுவும் நீங்க சொன்னது மாதிரி லாங் மெடிடேஷன், அது 1 hour, குறைஞ்சது 1 hour அந்த சிட்டிங்ல இருந்தது பிறகுதான் என்னுடைய ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப கிளியரா நடந்துச்சு. அதுல இருந்துச்சு என்னுடைய உடம்பு நல்லா கியூர் ஆயிடுச்சு. நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு. நிறைய குரல் கேட்டுச்சு. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி நிறைய வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேட்டு, இன்னும் என்னுடைய சோல் பேசிச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு மேம்.
எனக்கு அவ்வளவு பெரிய மிராக்கிள். அதுல இந்த அகண்ட தியானத்துல நான் கலந்துகிட்டதுனால எங்க வீட்டுல சைவமா மாறினது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம். எனக்கு ஆத்மபூர்வமான ஒரு நன்றி மேம். சந்திரகலா மேம்க்கு எவ்வளவு தேங்க் பண்ணாலும் அது மிக ஆகாது. ஏன்னா நான் ஒண்ணுமே தெரியாம தியானம்னா என்னன்னே தெரியாம தான் குரூப்ல வந்தேன். அப்புறம் இந்த பிகினர்ஸ் செஷன்ல நான் 2 வாட்டி நான் பேசிருக்கேன் உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல. ஆனா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும்னு நினைச்சாலும் மத்தவங்க கேட்கும் போது அதுல நிறைய ஆன்சர். நமக்கு ஒரு டவுட்டுமே இல்ல. தியானத்துல ஒரு டவுட்டுமே எனக்கு வரல. அவ்வளவு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் மேம். தேங்க்யூ சோ மச். என்ன அடுத்த செஷன் இப்ப உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்துன்னு சொல்லுங்க. சோனி, நெல்லை மாவட்டம். சோனி, நெல்லை மாவட்டம். ஸோ வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தியானத்தால எதுவும் நடக்கும், அது நீங்க தான் எக்ஸாம்பிள். இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி வந்து சைவமா மாறி இருக்குன்னா அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அது ஒரு கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒருத்தங்க வந்து ஹிம்சையிலேருந்து அஹிம்சைக்கு வந்திருக்காங்க அப்படின்னாலே நீங்க வந்து ஒரு பல பிறவிகளை வந்து கடந்துட்டீங்க. நீங்க ஹோல் ஃபேமிலி சொல்றேன், நீங்க மட்டும் இல்ல, ஹோல் ஃபேமிலி அந்த ஜீவ ஹிம்சை அப்படின்றது விட்டுட்டதால பல பல பிறவிகள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க நீங்க. அப்படின்னா அவ்வளவு கர்மா தீர்ந்துருச்சு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து பிரேமேடு யூஸ் பண்ணவே இல்லை, அந்த கேப் கூட யூஸ் பண்ணல. அப்பவும் நான் மெடிடேஷன் பண்ணும்போது என் பக்கத்துல இருக்கீங்க, என்ன நீ என்ன மெடிடேஷன் கேப்பே வாங்கலையே, உனக்கு எத்தனை வேணும் அப்படி கேக்குறீங்க. நான் வந்து எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எண்ணிட்டு சொல்றேன், எனக்கு இப்போ ஒரு 10ன்னா போதும் அப்படின்னுட்டு. அப்பவும் நான் வாங்கல. பின்னும் 2 மாசம் கழிச்சுதான் நான் வாங்குறேன். எனக்கு அந்த பிரேமேடு வந்ததுல இருந்து அவ்வளவு எனர்ஜி. அந்த சாதாரண கேப் நான் என்ன பெரிய மெடிட் இதெல்லாம் வாங்கல, அந்த 2x2 எல்லாம் இன்னும் வாங்கல. ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து 3 டைம்ஸ் நீங்க தியானத்துல பேசிருக்கீங்க மேம். 3 டைம்ஸ் பேசிருக்கீங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வரும்போது சங்கல்பம்னா அவங்களோட செஷன்ல வந்து நான் கேட்டேன். அப்போ நம்ம எது கேட்டாலும் நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் போலன்னு சொல்லிட்டு நான் வந்து தியானத்துல எப்பவுமே என்னதாவது கேக்குறதே என்னுடைய வழக்கமா இருந்துச்சு. எனக்கு சரியா நிறைய தெரியல. அப்பவும் என்கிட்ட நிக்கிறீங்க, உனக்கு இந்த தியான சக்தி எல்லாம் காணாது, நீ லாங் மெடிடேஷன் பண்ணணும், உனக்கு எதுனாலும் உனக்கு உடம்புக்குள்ள விஸ்வ சக்தி நிறைஞ்சு இருக்கும் போது அது கிடைக்கும், இந்த மெடிடேஷன்ல இதெல்லாம் கிடைக்காது, நீ ரொம்ப தியானம் பண்ணணும் அப்படி சொன்னீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தியானம் நிறைய பண்ண ரெகுலரா ஒரு 3 hours அல்லது 4 hours கண்டினியூஸா என்னால கண்டினியூஸா பண்ணல, 2 hours பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ஈவினிங் எப்பெல்லாம் எனக்கு ஃப்ரீயா இருக்கோ அப்பெல்லாம் தியானம் பண்றது. வீட்டுல ஆள் வந்துட்டாங்கன்னா உடனே புக் ரீடிங், சத் சங்கம் இதுல எல்லாம் கேட்டுக்குவேன் மேம். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குரூப்ல ஜாயின் பண்ணதுனால எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமே எனக்கு வந்திருக்கேன். லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குது மெயினா. அப்புறம் என்னுடைய ஃபேமிலிலயும் நிறைய பேர் சொல்லி சொல்லி என்னுடைய சேஞ்சஸ பார்த்துட்டு இவ இப்ப பரவாயில்லை, எப்பவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க வேண்டிக்கு நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்றான்னு சொல்லி இப்ப என்கிட்ட நிறைய கேக்குறாங்க. பட் அவங்க ரெகுலரா பண்ணல, இருந்தாலும் அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அதுவே பெரிய சந்தோஷம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து யக்னத்துக்கு எல்லாம் ஒரு இடமும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, அது என் மனசுல ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு கன்னியாகுமரியில வரும் சொன்னோட எனக்கு அவ்வளவு ஹாப்பி. எனக்கு அது ரொம்ப பக்கம். அம்மா நான் பிறந்த வளர்ந்தது எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம், எங்க வீட்டுகிட்ட இருந்து குறைஞ்சது 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அது என்னுடைய ஒரு வருஷம் வேண்டுதல், அது கண்டிப்பா இந்த இடத்துல வரணும் அப்படின்னுட்டு. அது வந்து இனி வரப்போகுதுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது தீபலட்சுமி மேம் சொன்னாங்க. ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோனி மேடம். நீங்க இன்னும் நிறைய பண்ணுங்க. ஹேங்கிங் பிரமிட்ஸ் வந்து எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அது வாங்குங்க. அது வாங்கும்போது எனர்ஜி சிஸ்டம் வீட்டில் வந்து நல்ல ஒரு ஏற்றமா இருக்கும். அந்த சிஸ்டம் எனர்ஜி சிஸ்டமால இன்னும் எல்லாருமே கூட தியானத்துக்கு வந்துருவாங்க. ஸோ அது மட்டும் நீங்க வந்து பண்ணுங்க. மற்றபடி நீங்க எல்லாமே சூப்பரா பண்றீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. ஸோ மாஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட மீனாட்சி அப்படின்னு ஒரு மாஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீனா மேடம் இருக்கீங்களா? முருகேசன் சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு கிளம்பிட்டு. முருகேசன் சாரா? ஓகே, முருகேசன் சார் எங்க தெரியலையே எனக்கு. வாங்க சார், முருகேசன் சார் வாங்க. மேடம் அவங்க அனுப்புறமா நீங்க பேசுங்க மீனா மேடம். ஓகே மேம். முருகேசன் சார் தெரியலையே.
இங்க இல்லையேப்பா தீபலட்சுமி. முருகேசன் சார் இருக்கீங்களா? சரி மீனா மேடம் நீங்க பேசிடுங்க. வீடியோல வர முடியுமா? லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் மேடம். இவங்களும் நிறைய நாளா வந்து நிறைய வருஷமா வந்து தியானத்துல இருக்காங்க. அவங்க வீட்ல எல்லாரும் பண்ணுவாங்க. அவங்க பேத்தி எல்லாரும் பண்ணுவாங்க. அவங்க என்னோட சில்ட்ரன் குரூப்ல அவங்க பேத்தி வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வரதில்லை. எஸ் மேடம். மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் 8 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தியானத்துல வந்துதான் நான் ரொம்ப ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்கிறேன். எல்லாமும் 83 எங்க வேணாலும் ஹைதராபாத்ல இருந்து எங்க கிளாஸ் நடந்தாலும் எல்லாமே நான் போய் கலந்துக்குவேன். இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு தைரியமா இதில் பேசுறதுனா கூட இது கூட அந்த தியானம் தான் காரணம். அவளை வீட்டை விட்டு வெளியே வராம அப்படியே இருந்தேன். இந்த 8 வருஷமா ஒரு 3 வருஷம் இப்போ 4 வருஷமா நான் வந்து எந்த டேப்லெட்டும் போறது கிடையாது. டீ காபி சாப்பிட்டாதான் வந்து மயக்கம் வரும், மாத்திரை போடணும். அதுக்காக அதை நிறுத்திட்டாக்கா அந்த மாத்திரை போட வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால அதையெல்லாம் நிறுத்தியாச்சு. இந்த மாதிரி நான்வெஜ்ஜை நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் எப்போ ரேர் நடக்குது அது இன்னும் கொஞ்ச நாள், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் மாறிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு வீட்டில் தான் நான் இருக்கிறேன். நார்மல் ஃபேமிலி தான், மிடில் ஃபேமிலி. சார் வந்து எனக்கு சொன்னார், இது மாதிரி ஒரு 3 வருஷமாக எனக்கு வந்து பிரமிடு எங்கள் வீட்டில் கட்டணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. அப்புறம் ஜெயக்குமார் சார் வந்து சொன்னார், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேலே ஸ்ட்ரக்சரில் நான் போட்டு கொடுக்குறேன், மற்றபடி நீங்கள் உங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மேடம் கிட்ட சொன்னேன், சந்தாகட மேடம் இந்த மாதிரி சொன்னாங்க சார் மேடம், நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு ஈவினிங்கில் ஒரு கிளாஸ் இருக்குதுமா, நீங்கள் அதில் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மெசேஜை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இப்போ வந்து மே மாதம் சித்திரை மாதத்துக்கு அப்புறமா தான் நான் இந்த பிரமிடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். காசிக்கு போயிட்டு வரணும், அதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. அதனால் அதுக்கு போயிட்டு வந்துட்டு இதை ஆரம்பிக்கிறேன். தியான குடும்ப நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஏதாவது உதவி செஞ்சிங்கன்னா நான் இந்த பிரமிடை கட்டி முடிப்பேன். ரெட்டிஸில் இருக்கிறேன் நான். இதை சுற்றி வட்டாரத்தில் இப்போ ஏதோ பிரமிட்லாம் இல்லை. அதனால் இதை கட்டினா நல்லா இருக்கும்னு எனக்கும் அந்த இத்தனை வருஷம் தாட்டு வந்து 3 வருஷத்தில் வந்து இப்போ தான் எனக்கு எல்லாரும் சொல்லிவிடுவாங்க, மீனாம்மா வீட்டில் பிரமிடு கட்டியாச்சின்னு சொன்னால் தான் அதை கட்ட முடியும், அந்த மாதிரி தாட் தான் வைக்கணும், கட்டுறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 4 பேர் எல்லாருமே மொத்தமாக எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, பிரமிடுங்களுக்கெல்லாம் ஹைதராபாத், பெங்களூர் எங்கேயும் போனாலும் போகும். அதனால் அவங்களாம் தாட் வச்சாங்க, மீனாம்மா வீட்டில் எப்படி பிரமிடு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ அந்த ஒரு தாட் வந்து இப்போ தான் எனக்கு வந்து இந்த தியானத்தில் வந்து இன்றைக்கி தான், இப்போ போன வாரம் முன் வாரம் தான் ஜெயக்குமார் சார் சொன்னார், என்னை கூப்பிட்டு நீங்கள் இங்கே எங்கேருந்து வரீங்க, பிரமிடு இங்கேருந்து ரெண்டு வரேன் சார் நான் சொன்னேன். அவர் சொன்னார், சரி நீங்கள் பிரமிடு வந்து கட்ட வேண்டியது இல்லாமல் இது மாதிரி சொன்ன வசதி இல்லை சார் எனக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நான் போட்டு தரேன், நீங்கள் பண்ணலான்னு. சரின்னு மேம்கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா நான் இந்த பிரமிடு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ மேம். எஸ் மேடம். ஸோ மீனா மேடம், நீங்கள் ஏதாவது உதவி செய்யறதுக்கு, டொனேஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏதாவது லிங்க் வந்து எனக்கு ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்க. உங்கள் பேர், நீங்கள் இருக்கிற இடம், பிரமிடோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் டைப் பண்ணிட்டு ஒரு சின்ன மெசேஜா பண்ணிட்டு அதில் லிங்க் அனுப்ப வேண்டிய டொனேஷன் அனுப்ப வேண்டிய லிங்க் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேம். ஏன்னா வந்து எல்லாருமே ஆன்லைன் தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க ஒரு ஆன்லைன் ரெடி பண்ணிட்டு நீங்க எனக்கு ப்ராப்பர் மெசேஜ் வந்து யார்கிட்டயாவது ரெடி பண்ணிட்டு அனுப்புங்க. நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது குரூப்ல எல்லாரும் பார்ப்பாங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து உங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இன்னைக்கு வந்துட்டீங்க, பாருங்க ப்ரோக்ராம் ஃபுல்லா. பார்க்குறேன் மேடம். இனிமேல் வந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, ஏன்னா நான் ஜூம் கிளாஸில் நிறைய ஈவினிங் ஒரு 6:30 மணி சாக்காக்கார குரூப் இருக்குது, அடுத்து 9:30 கிளாஸில் உட்காருவேன். மத்தியானம் 12லேருந்து 1 சொருபுரணி கிளாஸ், அது மாதிரி காலையில் 4:30லேருந்து 5:30 வரல உட்காருவேன் காலையில். அதனால் ரொம்ப இந்த கிளாஸ் கொஞ்சம், ஏன்னா பிகினர்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. இன்னும் முக்கியமான மாதத்துக்கு வரும்போது ஹாப்பி சண்டே அங்கே வந்துடுவேன், நான் கொசால் சென்டருக்கு போயிடுவேன். அதனால சரி, இது கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை மேடம், எல்லாமே எனக்கு நம்ம தெரிஞ்சிருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், புதுசாக விஷயம் வந்துட்டே இருக்கும் இதில். இப்போ பிக்னஸுக்குலாம் ரொம்ப தேவைப்படுது இது, ஏன்னா இப்போ வந்து தியான உலகம் தான் வரணுன்ற ஒரு இதில் இருக்குது. அதனால தான் பாருங்க, என்ன தேடி வந்து இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள என்ன கேள்வி சொல்கிறாருன்னா,
அப்போ எனக்கு எதை நான் ஏன்னா பத்திரிகை இருக்கும்போதே நான் கேட்டிருக்கேன், இது மாதிரி வந்து எங்கள் வீட்டில் பிரமிடு கட்டணும், நீங்கள் எனக்கு எனக்கு இது பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் அப்பயே கேட்டிருக்கேன் நான் அவர்கிட்ட. ஆனால் அது அப்போல்லாம் எனக்கு வரல, இப்போதான் எனக்கு வந்திருக்குது. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம், ஆல் நான் தி பண்ணுறேன். பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் லதா குமார் பேசுங்க. மாஸ்டர்ஸ் வீடியோல வந்தா நல்லா இருக்கும். எல்லாருமே வீடியோ ஆஃப்ல இருக்கீங்க, போர் அடிக்குது எனக்கு. எஸ் வணக்கம், சொல்லுங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு, உங்க ஊரு ஃபர்ஸ்ட். என் பேர் லதா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். அகண்ட தியானத்தை பத்தி பேசணும் அப்படின்ற மீனா டாபிக் மேடம் மியூட்ல கொடுத்திருந்தாங்க. போயிடுங்க. பேசுங்க மேடம், லதா மேடம். இது என்னோட 2வது அகண்ட தியானம் வெரி மேடம். நைஸ். ஃபர்ஸ்ட் அகண்ட தியானம். ஃபர்ஸ்ட் எனக்கு அகண்ட தியானம்னா என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப் வந்து ஜாயின் பண்ணி விட்டது இவங்க நம்ம முரளிகிருஷ்ணன் சார், அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குரூப்பை நீங்கள் நல்லா வழி நடத்திட்டு போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன். தியானத்துக்கும் இந்த பத்ரிஜி சாருக்கு, இந்த பிஎம்சியில் உள்ள எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அகண்ட தியானத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சொல்லலாம். நான் அதில் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா டைமிங் வந்து ஷார்ட்டாக அப்போ தான் எல்லோரும் பார்க்க முடியும், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அவர் தான் வந்து அது இந்த மெடிடேஷன் வந்து அதில் போடும்போது 4 to 5 AM டன் மெடிடேஷன் டன் இந்த மாதிரி தான் வருது. இது என்னடா அது, நம்ம வந்து இப்படி வருது, இது என்ன பண்ணணும், இதில் என்ன குரூப் என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் ஜாயின் பண்ணிட்டு டெய்லி பார்ப்பேன், இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு நாள் முரளிகிருஷ்ணன் சாரு ஃபோன் பண்ணி 4 to 5 ஏமா அகண்ட தியானத்தில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு. அப்போதான் கேட்குறேன், சார் அகண்ட தியானம், சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இதோட பொட்டென்ஷியல் எனக்கு தெரியல. அதாவது நானும் தியானம் பண்ணிட்டு இருந்தேன், எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது சஜ்ஜன சாங்கத்தியம், புக் ரீடிங் ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வந்து ஃப்ரீ டைமில் அட்டன் பண்ணணும், டைமை வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஏதோ ஒன்று, ஏதோ வீடியோ பார்க்குறது, ஏதோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தது. மெடிடேஷன் வந்து ரொம்ப கை கொடுக்குது. ஆனால் அந்த அகண்ட தியானம் வந்து எப்படி அப்படின்னா, நான் என்னோட புரிதல் எப்படின்னா, நம்ம எப்போ வேணாலும் தியானத்தில் உட்காரலாம், அதெல்லாம் அப்பப்போ உட்காடுறோம், நிறைய புக் படிக்கிறோம், இந்த மாதிரி போகும்போது இது ஒரே டைமில் அந்த செயினை பிரேக் பண்ணாமல் சாப்பிட்றோமோ இல்லையோ, அதாவது அந்த அந்த டெய்லி சாப்பிட்றோம், அதே மாதிரி அதே டயத்தில் உட்காரும்போது எனர்ஜி வந்து நான் ஃபீல் பண்ணேன், ஹை எனர்ஜி வந்து நான் ஃபீல் பண்ணேன் மேம். இன்னொன்று என்னென்னா, என்னோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அக்கம் பக்கம் வீட்டில் அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சது. அப்போ பார்த்தா நான் அப்போதான் கான்சியஸாக விழிப்புணர்வோட இதை கவனிக்க ஆரம்பித்தேன். ஓ, இவ்வளோ எனர்ஜியா இதில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அகண்ட தியானம் வந்து அவ்வளோ ஒரு பொட்டென்ஷியல் நம்ம கையில் உள்ளது. ஆனால் எல்லாருமே வந்து இப்போ சில பேர் என்னால் 1/2 hour தான் பண்ண முடியுது, 10 நிமிஷம் தான் பண்ண முடியுது அப்படின்றவங்களுக்கு பிகினர்ஸ் அந்த 41 days பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த அகண்ட தியானத்தில் எல்லாரும் கலந்துக்கணும். ஸோ ஏன்னா இதோட பொட்டென்ஷியல் வந்து அவங்க அதை வந்து ரியலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதை வந்து இந்த பொட்டென்ஷியல் வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. நியூ ஜாயினர்ஸ் கண்டிப்பாக இந்த பிகினர்ஸ் 41 days பண்ணிட்டு அகண்ட தியானம் கண்டிப்பாக பண்ணுங்க, நிறைய சேஞ்சஸ் வரும். ஏன்னா என்னோட லைஃப்ல சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா, தியானம் இந்த அகண்ட தியானத்துக்குள்ள வரும்போது சேலஞ்சஸ் ஜாஸ்தியா வந்துச்சு. அப்போ எனக்குள்ள நான் கொஸ்டின் போட்டேன். கொஸ்டின் போடும்போது ஒரு மாஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்குள்ள தேடுங்க, அடுத்தவங்கள்ட்ட. நான் கொஸ்டின் பெரும்பாலும் கேட்க மாட்டேன், தியானத்துல ஏதாவது எனக்கு தூக்கம் வருது, நான் பண்றது கரெக்டா அப்படின்னு கூட நான் கேட்டதில்லை. ஏன்னா எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தியானம் பண்ணும்போது எந்த எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை எல்லாத்தையும் அப்படியே அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அனலைஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு. எனக்கு டவுட்டும் அந்த மாதிரி சொன்னதில்ல, வந்தது கிடையாது. சரி, ஓகே, ரைட், நம்ம இந்த பாதையில போறோம்னு சொல்லிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் அந்த அகண்ட தியானத்துல அக்செப்டன்ஸ்.
எப்படி வந்தது அப்படின்னா, என்னோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ். அப்போ இந்த உறவுகளா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரும் யாரு சூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தான் அப்படின்ற தெளிவு நல்லா புரிஞ்சுது ஃபர்ஸ்ட் அகண்ட தியானத்துல. அப்ப என்ன பண்ணணும், நம்ம அக்செப்ட் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம தான் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்ப இத அக்செப்ட் பண்ணும்போது எல்லாரும் சொல்றாங்க தியானம் பண்ணா கர்மா கரையும். ஆனா கர்மா கரையாது அப்படின்றது வேற, கர்மா வந்து ஆஹ் தாக்கம் குறையும் அப்படின்றதுதான் உண்மை. அதாவது தாக்கம் குறையும், எப்படி தாக்கம் குறையும் அப்படின்னா, இந்த அகண்ட தியானம் பண்ணும்போது எனர்ஜி நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி அக்செப்டன்ஸ், அதாவது வாழ்க்கையில எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க. அப்போ அந்த பிரச்சனை வந்து பிரச்சனையாவே தெரியல எனக்கு. ஓகே, ரைட், இது நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரு முடி உதிர்னா கூட இதையும் நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் போல இருக்கு அப்படின்னு என்னோட இன்னர் வந்து சொல்லுச்சு. இன்னர் வாய்ஸ்ல இருந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம தான் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்ப ஏன் அடுத்தவங்களை போய் பிளேம் பண்றோம், நம்ம தான் இதுக்கு காரணம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து புரிதல் வந்துச்சு. செகண்ட் அகண்ட தியானம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஒரு நம்ம ஆன்மா, நம்ம ஒரு ஆன்மா, அது வந்து உள்ள போகல எனக்கு. சரி ஆன்மா ஓகே அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. செகண்டாக நான் சொல்லவே முடியாது, அந்த ஒரு எனர்ஜி. பிரமிடு வாங்கிட்டேன், நான் ஏற்கனவே ஒண்ணு வச்சிருந்தேன். ஸோ இந்த இதுல உள்ள பிரமிட் மேடம் தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அதுல கிறிஸ்டல் அத்தனை பிரமிடு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுல எனர்ஜி வந்து வேற லெவல். செகண்ட் அகண்ட தியானத்துல இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த பிரமிடு கிடைச்சிது, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு. ஏன்னா பிரமிடு கட்டணும்ன்ற ஒரு ஆசை இருந்தாலும் கூட எனக்கு ஏதோ ஒண்ணு வாண்டட், தேவைன்றது கொஸ்டின் போடும்போது இது கிடைச்சிது. அதுல பாத்தீங்கன்னா 45வது நாளா 42வது நாள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, முடிகிற தருவாயில. ஏன்னா எனக்கு இங்க 41 நாள் கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு 48 நாள் நான் மைண்ட்ல செட் பண்ணிட்டு ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி நான் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். அப்போ அந்த 3 நாளைக்கு முன்னாடி கரெக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் அகண்ட தியானத்துல இந்த இன்டியூஷன், விழிப்புணர்வு, எல்லா அக்செப்டன்ஸ் எல்லாமே எனக்கு வந்தது. அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். செகண்ட் அகண்ட தியானத்துல வந்து என்னன்னா, நான் ஒரு ஆன்மான்ற விஷயம் வந்து எனக்கு தெளிவா புரிஞ்சுது. அப்பதான் தெரியுது ஆன்மா. அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கணும், நிறைய ஞானத்தை வாங்குறோம், அதையும் அடுத்தவங்க அவங்க எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, அப்ப ஏன் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது? அப்போ வந்து நம்ம எந்த வகையிலையாவது இதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு என்னோட இன்னர் வந்து சொல்லுச்சு. நீ ஒரு ஆன்மா, பட் நிறைய ஞானத்தை வாங்குறோம், ஃப்ரீயா வாங்குறோம், இது ஏன் கொடுக்க கூடாது? அப்ப நம்ம கொடுக்கும் போதுதான் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற புரிதல் வந்து எனக்கு வந்தது. இது நிறைய விஷயம் இருக்கு மேடம், சொல்லிட்டே போகலாம். ஏன்னா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால என்னோட லைஃபையே புரட்டி போட்ட தருணம் அகண்ட தியானம். அதை சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் என்னோட சர்வீஸ் இன்னைக்கு கூட இந்த குரூப்ல இந்த ஸ்பிரிச்சுவல் சோல் குரூப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. ஆனா இந்த மாதிரி தெரியாம எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு போய் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்க, பிகினர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே அகண்ட தியானம் வந்து பண்ண முடியாது, நீங்க நியூவா ஜாயின் பண்றீங்கன்னா இன்னைக்கு மெடிடேஷனும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். சோ சிம்பிளா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. வீடியோல வாங்க மேம், லதா மேம் வீடியோக்குள்ள வாங்க, அப்பதான் உங்க ஃபேஸ் நாங்க பார்க்க முடியும் இல்லீங்களா? அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பவர் எங்களுக்கு வரணும் இல்ல. நீங்க மறைவுல பேசினா எப்படி மேம்? வீடியோ வரல, வீடியோ ஆன் ஆகல. வீடியோ ஆன் ஆகலையா? ஆன்ல தான் மேடம் எனக்கு இருக்கு, எனக்கு தெரியல. இல்ல வரல, வீடியோ வரல. அப்படிங்களா? எனக்கு தெரியல மேடம், சாரி. ஆனா எனக்கு தெரியுது, என் ஃபேஸ் வந்து வீடியோல தெரியுது, என்னன்னு தெரியல மேடம், எனக்கு சரியா தெரியல. எல்லாரும் அந்த பிகினர்ஸ் வந்து என்னோட இது என்னன்னா, எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நான் ஒரு ஆன்மா, எல்லாருமே ஒன்னஸ் கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுது. அதாவது மத்தவங்களும் ஒரு ஆன்மா தான், அதாவது நம்ம எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களையும் பார்க்கணும்ன்ற ஒரு தெளிவு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இன்னைக்கு அதுதான் அவங்களுக்கு ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்டு சந்தோஷம் தான். அப்போ வந்து ஒரு சோலோட பர்பஸ் என்னன்னு கொஸ்டின் போடும்போது எதுல சந்தோஷம் கிடைக்குது அதுதான் உன்னோட சோல் பர்பஸ்ன்ற ஒரு இன்டியூஷனும் எனக்கு ஸ்ட்ராங்கா வந்தது. அதை நான் ரொம்ப நம்பினேன். ஸோ இது சொல்லி கொடுக்கும் போது அதுல ஹாப்பினஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தது. அப்ப இதுதான் நம்மளோட சோல் பர்பஸ். ஓகே, அவங்க வர்றாங்க வரல, இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. நம்ம கிட்ட வர்றாங்களா, ஓகே உட்காருங்க. ஒரு சிம்பிள் இன்னைக்கெல்லாம் அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 1/2 hour என் கூட உட்கார்ந்து பண்ணாங்க. ஆனா ரொம்ப அமைதியா இருக்குங்க, மியூசிக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க, இவ்வளவு நாள் எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருக்கேன் மேடம். 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிகினர்ஸ் எல்லாருமே அகண்ட தியானத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அவங்கள இந்த குரூப்ல இந்த ஃப்ரைடே செஷன் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு ரெகுலரா கொஞ்சம் வந்து இதுல நம்ம எல்லாருமே எல்லாம் ஷேர் பண்றதால நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரலா எதுவும் தெரியாம தியானம் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்லயே தான் இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இல்ல கொஞ்சம் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ஆனாபானசதி வீடியோ அனுப்புங்க, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி வீடியோ அனுப்புங்க. இதெல்லாம் பேசிக் கொடுத்துட்டு நீங்க அவங்கள வந்து டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு மெடிடேஷன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப இது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சர்வீஸ்ன்றது எது மூலியமா வேணாலும் பண்ணலாம். அதாவது நம்ம இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்மளால எது பண்ண முடியுமோ அது பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். அப்படின்றதுதான் நம்மளோட சோல் பர்பஸ்ன்றது செகண்ட் அகண்ட தியானத்துல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் மேடம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் தேவி மேடம் ரொம்ப கைட் பண்றாங்க. நிறைய புக்ஸா இருக்கட்டும், அதாவது ஒரு 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 விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இந்த அவங்க அவங்க குரூப்ல அது போடும்போது எனக்கும் அதை ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். முரளிகிருஷ்ணன் சார், எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட அதாவது நான் ஆன்மா அவ்வளவுதான், நல்லா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ அதுக்குள்ள இன்னர்ல இருந்து வரும்போதுதான் நம்ம சர்வீஸ் ஆரம்பிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். தேங்க்யூ. எஸ் எஸ், தேங்க்யூ லதா மேடம். ஸோ இப்போ நம்ம குரூப்ல வந்து எவ்ரி ஒன் ஆர் மாஸ்டர்ஸ். ஸோ நான் வந்து எல்லாருக்குமே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீடம்ல நீங்க ப்ராப்பரா மற்றவங்கள கைட் பண்ணுங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து இங்க நான் மாஸ்டர் அப்படின்றது கிடையாது, எல்லாருமே மாஸ்டர்ஸ். ஸோ எல்லாருமே குவாலிஃபைட் ஃபார் ப்ராப்பர் டீச்சிங். ஆனா டீச் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டா ராங்கா டீச் பண்ணாதீங்க. எங்க நமக்கு வந்து ஒரு டவுட் வருதோ அது சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு டவுட்டோட நம்ம வந்து அது சொல்லும் போது அது ராங் கைடன்ஸ் ஆயிடும். எங்க டவுட் இருக்கோ அங்க அந்த நாலேஜ் கொடுக்காதீங்க, நிப்பாட்டிடுங்க. இல்லைன்னா நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். யாராவது ஏதாவது கேட்கும் போது ஜென்யானா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியும், தெரியலன்னா தெரியல, நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். ஜென்யூனா இருங்க. நம்ம எவ்வளோ ஜென்யூனா இருக்கோமோ, எவ்வளோ ஒரு நம்ம ஆத்மார்த்தமா பியூரிட்டியா நம்ம இருக்கோமோ, நம்ம growth வந்து அவ்வளோ ஜாஸ்தி. அந்த நேரத்துல எனக்கு தெரியலன்னு சொன்ன அவமானம் அப்படின்னு எப்பவுமே வந்து நினைக்காதீங்க. அந்த மாதிரி நமக்கு தெரியலன்னா அது உடனே 100% ஒத்துக்கணும். நம்ம தெரியல, நான் வந்து மேனேஜ் பண்றேன் ஏதோ ஒன்று சொல்லி அந்த மேனேஜ் பண்றீங்கன்னா அங்க உங்க முன்னேற்றத்துக்கு நீங்களே தடை போட்டுக்கிறீங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாருமே மாஸ்டர்ஸ் தான். ஸோ நம்ம மாஸ்டரா இருக்கும்போது நம்ம 4 பேருக்கு கைட் பண்ணும்போது தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லணும், தெரிஞ்ச விஷயத்த தெரியும்னு சொல்லணும். இதுதான் மெயின் திங். அங்க நம்ம அந்த பிளேம் நம்ம ஏதோ ஒரு பிளஃப் பண்ணி கேம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம அங்க பில்டப் கொடுக்குறோம்னா முடிஞ்சு போச்சு. உங்க ஸ்பிரிச்சுவல் ஜர்னி அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ எப்பவுமே பேருக்கும் புகழுக்கும் போகாதீங்க. எல்லாருமே சோல். இப்ப நம்ம சோல் அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அதே சோல் தான் எல்லாருமே. அதனால எப்பவுமே நம்ம புகழ்ச்சிக்காக போகக்கூடாது. புகழ்ச்சிக்காக போறீங்கன்னா புகழ் வரும், கட்டாயமா வரும், ஆனா ஆன்ம முன்னேற்றம் இருக்காது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் உமாசேகர் மேடம் பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. Good evening, masters. Good evening, ma'am.
குட் ஈவினிங். நீங்க போர் அடிக்குதுன்னதையும் நான் உடனே ஆன் பண்ணிட்டேன் வீடியோவை. ஓகே, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா நான் வந்து 441 டேஸ் பண்ணிட்டேன். 2 அகண்ட தியானம் முடிச்சிருக்கேன். சூப்பர். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு என்னோட இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஒரு 50% தான் நான் பாதர் பண்ணுவேன். இப்ப வந்து அது 90% பாதர் பண்றது இல்ல. வெரி சோ நைஸ். இப்ப அந்த ஒரு 40% நான் முன்னேறி இருக்கேன். இப்ப இவ்வளவு தியானம் பண்ணி அது முன்னேறி இருக்கேன். இப்ப இந்த செகண்ட் அகண்ட தியானம் பண்ணும் பொழுதுதான் எனக்கு கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. ஆக்சுவலா நான் பிரமிட் வேணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். இல்ல நல்லதானே தியானம் பண்றேன், அமைதியா இருந்துக்குவேன், என்ன இது போய் நீ போய் சொல்லாட்டி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. பட் எனக்கு அவரு தான் வாங்கி தரணும் அப்படின்னு நான் ஒரு சங்கல்பம் வச்சுட்டேன். அப்புறம் எப்படியோ அப்போ முரளிகிருஷ்ணன் சார் எனக்கு மெசேஜ் அனுப்புனாரு, இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ண போறேன், உங்களுக்கு வேணுமான்ட்டு. உடனே நான் சொல்லிட்டேன், சரி போ வேணா வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. அது வாங்கி அது எங்க வீட்டுல வந்துட்டு இப்போ அவரும் தியானம் பண்ண தொடங்கிட்டார். அதுதான் எனக்கு வந்து பெஸ்ட் கிஃப்ட். எனக்கு அந்த அந்த நான் பிரமிடுக்கே நான் பேர் வச்சிருக்கேன், எம்ஆர்பின்னு பேர் வச்சிருக்கேன். மினி ராகவேந்திரா பிரமிடுன்னு வச்சிருக்கேன். எனக்கு ராகவேந்திரா வந்து க்ளோஸ் டு ஹார்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் நமக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்டா இருக்கிறவங்கன்னா அவங்கதான் நம்ம மேல பார்வையா இருக்காங்க. சோ அதனாலதான் நமக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வருதுன்ட்டு. சோ அதனாலதான் நான் இப்படிதான் இப்போ பிரமிடு கீழதான் உட்காந்துட்டு இருக்கேன். வெரி நைஸ். ஸோ அதுக்கு எம்ஆர்பின்னு பேர் வச்சிருக்கேன். அப்போ டெய்லியும் டேர்ன்ஸ் எடுத்துக்கிறது. மார்னிங் 4 to 5 ஒரு நாளைக்கு நான் உட்காருவேன், ஒரு நாளைக்கு அவர் உட்காருவாரு. 2 பேரும் சண்டை போடாம டேர்ன்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அப்ப நான் பக்கத்துலயும் எல்லாம் கொஞ்சம் ஹவு டு டூ மெடிடேஷன்றது சொல்லியிருக்கேன். எல்லாரும் பண்ணிட்டு எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூட நானு சரி இன்னைக்கு வேணா நம்ம இந்த 4 டைப்ஸ் ஆஃப் தாட்ஸ் வந்து இன்னைக்கு வந்தாங்கன்னா எடுக்கலாம். டிசாஸ்ட்ரஸ் அந்த தாட்ஸ் இருக்கிறது. ஆனா எல்லாருமே பிஸின்ட்டாங்க. நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். இதே வேற டைமா இருந்தா போங்கடா உங்களுக்கு எல்லாம் எவன்டா பண்ணுவான் இருந்தது. அப்போ ஒரு டைம் சுனிதா மேடம் சொல்லியிருக்காங்க, பத்ரிஜி ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனில ஒரு ஆளுக்காக அவர் போய் பண்ணாரு. அவ்வளோ பெரிய பிரமிட் சொசைட்டி மூவ்மெண்ட்டை உருவாக்கினவரே ஒருத்தருக்கு எடுத்திருக்காரு. நாம என்ன பெரிய பிஸ்கோட். ஆமா. அதனால எனக்கு வந்து அது வரி பண்ணல. நான் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி அவங்க எல்லாம் நல்லா கிளாரிட்டியா இருக்காங்க போல இருக்கு தியானம் பண்ணிட்டு, அந்த ஒரு நினைப்பு தான் வந்தது. சோ நான் வந்து அது எனக்கு ஒரு பெரிய ஒரு 4-5 பேர்த்துக்கு சொல்லிட்டேன் எப்படி பண்றதுன்னு. அப்புறம் யாராவது என்கிட்ட கஷ்டம்னு கேட்டா எனக்கு தானா வருது மேடம். எல்லாம் நிறைய கேட்பேன். உங்களுது, ஸ்வர்ணா மேடம்து, ஐயப்பா பிண்டி சார்து, இப்ப எல்லாம் ஃபுல்லா அதுதான் இருக்கு மண்டேல. யாராவது வேணும்னா அந்த அப்படி அவங்களுக்கு உண்டானது அப்படியே வருது எனக்கு. நான் அம்மாட்ட அதான் சொன்னேன், என்னன்னு தெரியலம்மா அப்படியே அவங்களுக்கு சொல்யூஷன் வருது அப்படின்னு. சரி சரி நீதான் நிறைய எப்ப பார்த்தாலும் யூடியூப் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எங்க அப்ப எங்க வீட்டுக்காரரே ஃபர்ஸ்ட் வேண்டாம், நீ தியானம் பண்ணா நீ ஹாப்பியா இருக்கியா அதோட நிறுத்திக்கோ, சும்மா இதெல்லாம் போக வேண்டாம்னு அவரே வந்து என்கரேஜ் பண்றாரு. இப்ப எங்க வீட்டுல மேல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு வச்சு நம்ம ஒரு கிளாஸ் பேர் வச்சு பிஎஸ்எஸ்எம் மூமெண்டோட ஒரு பாட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு பேர் வச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், வர்றவங்க வரட்டும். அப்ப எனக்கு இப்ப பாதரேஷனே இல்லை, நம்ம பண்றத பண்ணிடுவோம், வர்ற சோல்ஸ் பிராப்தம் இருந்தா கண்டிப்பா அவங்க ரீச் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்ல அந்த வேலை தொடங்கி இருக்கோம். ஸோ இதுதான் அந்த அகண்ட தியானம்னால இவ்வளவு பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே கிளாரிட்டி. நான் அது குரூப்ல போட்ட மாதிரியே தான் கிளாரிட்டி. எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. எங்கேயும் ஒரு ஜெர்க் ஆகிறது கிடையாது. ஸோ அப்படியே ஒரே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் மேடம். அப்புறம் நான் டிரைவிங் கிளாஸ் போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப காலம். அது ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. நம்ம தியானம் பழகுறோம், எப்படி இந்த பயத்தோட இருப்பேன்னு போய் டிரைவிங் கிளாஸ் சேர்ந்து நாளையோட முடியுது டிரைவிங் கிளாஸ். அதுவும் நான் லைசன்ஸ் எடுத்துடணும். டிரைவிங் 2 வீலரா 4 வீலரா? 4 வீலர். வெரி நைஸ்.
டூ வீலர்லாம் நான் டூ அசால்ட்டா வீலர் தான் மேடம் ஓட்டிடுவேன். பயம். கார் எல்லாம் என்ன இருக்கு, பயமே வேண்டாம். அதுதான் அப்படியே இருக்குமே, 4 சக்கரத்தோட நிக்குமே, அது ஒண்ணும் விழுறதுக்கு கூட ஆனா இது இது இல்ல. எனக்கு ரிவர்ஸ் மேடம், ரிவர்ஸ். நான் டூ வீலர்னா சந்து பொந்துல போட்டு அசால்ட்டா ஆமா, ஓட்டிடுவேன். அப்போ இதெல்லாம் ஓட்டிடலாம் அவ்வளவுதான். காரு ஓட்டுறது தான் ஓட்டினா. அப்ப அவரே சொல்றாரு, ஐயோ மேடம் உங்களுக்கு கான்பிடன்ஸ் ஜாஸ்தி. அவங்க டெய்லி ரிப்போர்ட்ல மார்க் எழுதுவாங்க, அப்படி காட்டுவாங்க. நீங்க மார்க் எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க, எனக்கு தெரியும் என்ன மார்க் நான் போட்டுக்குவேன்ட்டு. மேடம் உங்களுக்கு இவ்வளவு கான்பிடன்ஸ் வேணாம் மேடம் அப்படி சும்மா சொல்லுவாங்க. பட் கான்பிடன்ஸா ஓட்டி எனக்கு அந்த ரோட் ஃபியர் போயிருச்சு, எனக்கு ஃபியர் இருக்க கூடாதுன்னு. அப்ப அங்க டியூட்டர்ஸ்கிட்டே சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் தியானம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு யாருக்காவது பழகணும்னா சொல்லுங்க, நான் கத்து கொடுக்குறேன், அப்புறம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கேயும் போய் தியான பிரச்சாரம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் எஸ். லைஃப் இஸ் கோயிங் ஸ்மூத் மேடம், அவ்வளவுதான். வெரி நைஸ். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்றது ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து நீங்க இப்ப தியானம் பண்றீங்க, ஒரு நாள் நீங்க, ஒரு நாள் உங்க ஹஸ்பண்ட் வந்து பிரமிட் கீழன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க உட்காரும் போது பக்கத்துல சேர் போட்டு அவர் உட்கார்ந்தாலும் அந்த பிரமிட் எனர்ஜிஸ் அவருக்கு இருக்கு மேடம், பக்கத்துல சேர் அவ்வளவுதான், அப்படியே உட்கார்ந்தா கூட போதும். ஸோ அப்படி கூட அந்த எனர்ஜிஸ் வந்து இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரமிட் இருக்கு, யார் வந்து ரிசீவிங் மோட்ல இருக்காங்களோ அது அவங்களுக்கு சப்ளை பண்ணும் எனர்ஜி. ஸோ அதனால அது கீழே தான் நம்ம கம்பல்சரி உட்காரணும்னு கூட இல்லை, அது வந்து டியூன் ஆயிடும். அது யார் வந்து ரிசீவிங் பண்றாங்க, ஆண்டனா, நம்ம ஆண்டனா ஆயிடுவோம். அது வந்து நமக்கு நம்ம ஆண்டனா இங்க ஓப்பன் ஆயிடும், நம்ம உட்கார்றோம்னா நம்ம ஆண்டனா ரிலீஸ் பண்றோம், அது எனர்ஜி கொடுத்துரும், அவ்வளவுதான். சோ நம்ம எங்க உட்கார்ந்தாலும் மியூசிக் போட்டுட்டு தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். இப்ப என்னாச்சு, இந்த ஸ்டேஜ் மியூசிக் டிஸ்டர்பர், அதனால மியூசிக்கே ஆஃப் பண்ணிட்டு குவைட்டா மியூசிக் அப்படி வேண்டாம். பண்ணும்போது மியூசிக் இன்னும் வந்து பிகினர்ஸ்க்கு தான். இன்னும் கொஞ்சம் டீப்பர் ஸ்டேஜுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு நம்ம ஈஸியா போற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் தேங்க்யூ மேடம், இந்த அகண்ட தியானமோட கான்செப்ட் கொடுத்து, நிஜமா அந்த கான்செப்ட் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்மளையும் பார்த்துக்கிட்டு ஸ்வதர்மாவும் இருந்துட்டு பரதர்மமாவும் இருக்கிறது ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு மேடம், அவ்வளவுதான். எஸ், தேங்க்யூ மேடம். ஸோ நான் லாஸ்ட்ல பேசுறேன். முருகேசன் சார் பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். வீடியோல வர முடியுமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்துட்டு வரணும்னு பார்க்க முடியல. இப்போ போன பௌர்ணமிக்கு அந்த இதுக்கு போயிருந்தேன் மேடம், வாணியம்பாடி 5 நாள் மெடிடேஷன் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த கணேஷா பிரமிட்ல ஃபர்ஸ்ட் பண்ணது காலையில ஃபுல் எனர்ஜி, ஹெட்லேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக எனர்ஜி வந்தது, நல்லா தெரிஞ்சது. அப்புறம் 90% நமக்கு திங்கிங் சுத்தமாக குறைஞ்சிச்சு. அதான் நல்லா எஃபெக்ட் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் யூஸ்வலாக இருக்க மாதிரி டெய்லி பண்ணும்போது. பட் அப்புறம் அந்த மெர்கபா பிரமிடு, அப்புறம் அகத்தியர் பிரமிடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட இந்த நேச்சுரலாக இந்த புளிய மரத்துக்கு பண்ணது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பௌர்ணமி தியானம் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஃபயர் அது பண்ணிட்டு அதுலேயும் பண்ணாங்க, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சைலண்ட் மெடிடேஷன், சைலண்ட்டாக இருந்தது. அது 3-4 நாள் இருந்தது, நல்லா இருந்தது அது. பட் நான் ரொம்பவும் பேச மாட்டேன், அதனால எனக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப எனக்கு தெரியல. ஏன்னா நான் எப்பயுமே என்ன அது ஷார்ட்டாக தான் பேசுவேன், நான் ரொம்ப வீட்லேயும் பேச மாட்டேன். அதனால எனக்கு அந்த ஒரு சைலண்ட் மெடிடேஷன்ல எனக்கு அந்த ஃபுல்ஃபுல்னஸ் தெரியல. பட் ஆனால் போயிட்டு வந்து ஒரு 15 நாள் கிட்ட ஆகுது இல்லைங்க. இப்போ வந்து நல்லா எனர்ஜி நல்லா உடம்புல நல்லா தெரியுதுங்க. உடம்புல டயர்ட்னஸ் இப்போதான் தெரியல, ஒருவேளை 1 year ஆன பிறகு வருதா அப்படி மெடிடேஷன் பண்ணி இருந்துட்டு அப்படின்னு தெரியல. ஆனால் பட் எனர்ஜி நல்லா, டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கு. அது ஒரு பெரிய இதுதான், எல்லாருமே போய் வரணும். அது ரொம்ப நல்லா. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க சார். சரிங்க. வீட்லயும் வந்திருந்தாங்க, அவங்களும் பண்ணாங்க. அவங்க எப்பயாவது தான் பண்ணுவாங்க, அங்க வந்து பண்ணி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. அவங்களும் நல்லா, இங்க உட்கார முடியாது, அங்க நல்லா 1.5 மணி நேரம்
நல்லா உட்கார்ந்து பண்ணாங்க. சோ வீட்ல பிரமிட் ஹேங்கிங் பிரமிட்ஸ் வச்சிருக்கீங்களா? வீட்ல 2x2 பிரமிட் வச்சிருக்கேன். வெரி நைஸ் வெரி நைஸ். வீட்லயே நான் அப்ப கட்டும்போது பிரமிட் மாதிரி தான் கட்டினேன். பட் மேல டாப் அது அந்த ஆங்கிள் கரெக்ட் கிடையாது. பட் ஆனா பிரமிட் மாதிரி இருக்கு வீட்ல. அது அதான் என்னோட இது சொல்லணும். சோ நீங்க எத்தனை அகண்ட தியானம் முடிச்சிருக்கீங்க? நான் டெய்லி தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா அது வந்து எதுவும் போடல. நானு டைம் வந்து மார்னிங்ல பண்றேன். மத்தியானம் ஒரு 3 to 4:30 அப்படி பண்ணுவேன். நைட்டு ஒரு தடவை பண்ணுவேன். இதுதான் அகண்ட தியானம். நான் ஒரு ரெண்டு 3 முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே வெரி நைஸ் சார். இந்த கிளாஸ்க்கும் வாங்க சார், நேம் கொடுங்க. என்னங்க இந்த வாட்டிக்கு வாங்க கொடுங்க அப்படின்றாங்க. புரியலங்க. இந்த தடவையும் அகண்ட தியானத்துக்கு புதுசா ஸ்டார்ட் பண்றோம், வாங்க சார். ஆஃப்டர்நூன் செஷன். சரிங்க சரிங்க. ஓகே, உங்க நேம் வந்து நம்ம குரூப்ல போடுங்க. அகண்ட தியானத்துக்கு ஜாயின் பண்ண போறேன்னு நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். நான் இங்க ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் 40 நாள் நான் அங்க அவங்க பையன் வீட்டுக்கு போவேன், கனடா போவேன். அதனால டைம் எனக்கு கொஞ்சம் மாறுதுங்க சார். நான் வந்து மார்னிங் 3 to 4 தான் போட்டிருந்தேன். நான் முதல்ல யூஸ்வலா பண்றது. அங்க வந்து டைம் இப்போ 5:30 மணி இருக்கும் ஈவினிங். அதனால எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருந்தது. பட் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்படியே பண்ணலாம் இல்ல மாஸ்டர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. இல்ல சார், வந்து மாத்தணும்னாலும் சொல்லிருங்க, மாத்திடலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். நட்ராஜன் சார் பேசுங்க. வணக்கம் மாஸ்டர், கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ண வரலீங்களா? சரி பரவாயில்ல சொல்லுங்க. கட் ஆயிடுது. சரி மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர், நான் வேலூர்ல இருந்து நடராஜன் மாஸ்டர், வேலூர்ல இருந்து பேசுறேன். இந்த அகண்ட தியானத்துல இப்பதான் புதுசா பேர் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்ன இது தினமும் காலையில 5 to 6 வரைக்கும் தியானம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஸ்பீச் எதுவும் கேட்பேன். அதே மாதிரி மாலையும் 9:30 ஒரு 11:30 வரைக்கும் அந்த இது டெய்லி கண்டினியூ பண்றேன் மாஸ்டர். அதுக்கப்புறம் அந்த போன டைம் அமாவாசைக்கு, இது 1 மாசம் ஆச்சு, அமாவாசை இதுக்கு இந்த ராமநாயக்கன்பேட்டை போயிருந்தேன். 3 நாள் அங்க தியானத்துல இருந்தேங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது மாஸ்டர் அது. அதுக்கப்புறம் அப்போ அது அகண்ட தியானம் கேட்கும்போது போன டைம் கேட்டேன், முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேசிக் முடிச்சுட்டு அப்புறமா வாங்க. அதே மாதிரி இப்போ பேர் கொடுத்துருக்குறேன் மாஸ்டர். காலையிலேருந்து 5 to 6 1, அப்புறமா நைட்டு 8 to 9 வரைக்கும் 2 இது கொடுத்துருக்கு மாஸ்டர். வெரி நைஸ் சார், வெரி நைஸ். இந்த தியானம் பண்ணும்போது நல்ல அனுபவம் நல்லா இருந்தது மாஸ்டர். ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு. அது 1 மணி நேரம் அது பார்க்கும்போது அது மியூசிக்கோட இருக்கும்போது நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு காலையில கொஞ்சம் டைம் மியூசிக் வரல, அப்போ இன்னும் ரொம்ப நல்லாவே இருந்தது. மியூசிக் இல்லாத பண்ண அகண்ட தியானத்துல நம்ம பிரேக் ஆகுது சார், உங்க வாய்ஸ் கேட்கல. சொல்லுங்க, இப்ப பரவாயில்ல. அதான் மாஸ்டர், இப்போ இது 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க, ஞாயிற்றுக்கிழமையில. அப்ப அது 5 ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்ப எப்ப முடியுதோ அந்த டைம்ல முடிச்சு அந்த மியூசிக் ஆன் பண்ணாதே அது தியானம் முடிச்சுட்டு அப்ப பதிவு போட்டுடலாம் மாஸ்டர், அப்படித்தானுங்களா? அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். அண்ட் வந்து எல்லாருக்கும் அகண்ட தியானம் பண்ற எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. நீங்க எப்போ பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி உட்காரணும். 5 நிமிஷம் கழிச்சு 4 to 5னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி உட்காரணும். 5 ஆன அப்புறமா 5 நிமிஷம் கழிச்சு கண் முழிக்கணும். இது பண்ணணும். அண்ட் நம்ம உட்காரும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லிக்கணும், நான் அகண்ட தியான சக்திகளோட இணைஞ்சு தியானம் செய்யறேன், அவ்வளவுதான். அகண்ட சக்தியோட அந்த ஒரு வாக்கியம் மட்டும் நீங்க சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு தியானம் உட்காந்துடணும். அப்புறம் முடிச்சிட்ட பிறகு தியானம்
அந்த இது பதிவு போட்டுடணும். இந்த மாதிரி அவ்வளவுதான் இந்த சார், டைமுக்கு வந்தனால. அவ்வளவுதான். தேங்க்யூ நீங்க தேங்க்யூ பதிவு மேடம். வேற எதுனா போட்டுட்டு இருந்தா அனுபவத்து. கொஞ்சம் முன்ன ம் பின்ன ஆனாலும் அது பரவாயில்ல. இந்த நேரத்துக்கு பண்ணேன்னு ஓகே. மட்டும் நீங்க போட்டா போதும். அவ்வளவுதான். சரி மாஸ்டர். அண்ட் வேற எதுனா எப்பயாச்சும் தகவல் இருந்தா நீங்க சொல்லுங்க மாஸ்டர். வெளிய போறீங்க, ம் இந்த அகண்ட தியானம் ஆ பண்ணும்போது உங்க அந்த நேரத்துல ஒரு ம் நாளைக்கு பண்ண முடியாது அப்படின்னா நீங்க குரூப்ல போட்டுட்டீங்கன்னா நமக்கு ஹெல்பர்ஸ் ஓகே. இருப்பாங்க. உங்களுக்கு பதிலா அவங்க பண்ணுவாங்க. ஆமா. ஓகே மாஸ்டர். ஓகே மாஸ்டர். நல்லா தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மியூட்ல நன்றி நன்றி மாஸ்டர். நன்றி. நன்றி சார். ஆ முருகேசன் சார் ஸ்னேகலதா மியூட்ல மேம். போயிடுங்க. ஸ்னேகலதா மேம். மேகலதாவா? குட் ஈவினிங். ஸ்னேகலதாவா? ஐம் ஸ்னேகலதா மேம். எஸ் ஸ்னேகலதா சொல்லுங்க. ஸ்னேகலதா சொன்னா இன்னைக்கு 10மா நல்லா நாளு? இருக்கீங்க? ஆ? அவங்க சும்மா பேசினாலே ஒரு ஃபுல் எபிசோட் பேசுவாங்க. ஸ்னேகலதாக்கு ஒரு ஃபுல் 24 hours கொடுத்துட்டோம்னா அப்பதான் சரியா இருக்கும். இல்ல ஷார்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மௌன இது உங்களுக்கு சேலஞ்ச். நிறைய கிடைச்சிருக்கு மேம் எனக்கு. பிரேக் ஆகுது ஸ்னேகலதா. சிக்னல் சரியா இருக்கா? இல்ல எந்த சரியா ஒரு இல்லையா? மேம் எனக்கு பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். பிரேக் ஆகுது மேம். பிரேக் ஆகுது இல்ல? கொஞ்சம் சிக்னல் ஆமா செக் மேம். பண்ணுங்க ஸ்னேகலதா. வாய்ஸ் எனக்கு பிரேக் சரியா ஆகுது. இருக்குங்க மேம். சரி, இப்ப கேக்குது கொஞ்சம் மேம். கிட்ட உட்கார்ந்து பேசுங்க, சவுண்ட் கேட்கல. இப்ப கேக்குதுங்களா மேம்? எஸ் எஸ் எஸ். எல்லா நியூ மாஸ்டர்ஸுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு அகண்ட தியானமும் விட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஜாயின் பண்ணி விட்டதே ரேவதி அவங்கதான். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி 41 days முடிஞ்சப்பதான் இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து இவ்வளவு வருஷமும் 1.5 yearsக்கு மேலேயே, ஒரு வருஷம் 10 மாசம் அந்த மாதிரி தான் என்னுடைய இது போயிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத எல்லா இதுவும் வந்திருக்கு, எக்ஸ்பீரியன்ஸும் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, எனக்கு கவிதையே எழுத தெரியாது. கான்வர்சேஷன் மாதிரி தான் நான் எழுதுவேன். என்னால மறக்கவே முடியாதுங்க மேம். எப்படிதான் இதை எழுதுனேன்னு எனக்கு எழுதி வச்சிருக்கேன். திரும்ப பிரேக் ஆகுதுப்பா. பிரேக் ஆகுது வாய்ஸ். இப்ப மேம் ஓகே. இப்ப கேக்குதுங்களா? எஸ் எஸ். நான் டைமே வைக்கிறது கிடையாது. தானாவே ஒரு 5 minutes 1/2 hour முன்னாடியே எனக்கு அந்த யூனிவர்ஸ் என்னை எழுப்பிடுவாங்க. நீ கரெக்டா எழுந்துக்கோ. ஒரு வாட்டி என் நேமே சொல்லி லதா நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாஷையிலேயே என்னை எழுப்புனாங்க. இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது மேம். அவ்வளோ ஒரு இது ஒரு சோல் வந்து முந்தானேத்து கூட நான் வந்து ஒரு இது போட்டிருந்தேன் வாய்ஸ் நோட்டு. அதுல கனடால இருக்காங்க அந்த லேடி. அவங்க வந்து குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க எப்போது. அதே மாதிரி ரீச் பண்ணும்போது நான் இந்த மாதிரி டெத்ல இருக்கேன் அப்படின்னும் போது அந்த 3 to 4 அகண்ட தியானத்திலேயே அவரு இறந்தவர் எனக்கு கனெக்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு நாளும் அவரை பார்த்தது கிடையாது. ஒரு பண்ணிட்டே இருக்கும் பொழுது என் வீட்டுக்குள்ளேயே அவரு வராரு. அவ்வளவு தத்ரூபமா பார்த்தேன் மேம் அவங்கள. அவ்வளோ சிவப்பா இருந்தாங்க, ஹைட்டா இருந்தாங்க, அவ்வளோ ஹாப்பியா என் வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க வந்து நம்ம இவ்வளவு நாள் நம்ம அவரை பார்த்தது கிடையாது. எப்படி இவங்க யாரு நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளோ ஹாப்பியான ஒரு ஆள் வராங்களே அப்படின்ட்டு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் கேட்ட உடனே இந்த மாதிரி யார் மேலா ஃபீமேலா அப்படின்னு உடனே மேல் தான் அவங்க அப்படின்னு உடனே அவர் தான் வந்திருக்காரு. அவங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போயிட்டீங்க, அந்த ஆன்மல் லெவல்ல நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு.
அப்படியே ஆஸ்ட்ரல் டிராவல் நடந்திருக்கு, என்னுடைய பாடியே மேல தூக்கி இருக்கு. இதெல்லாம் கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம என்னுடைய ஃபேமிலியில இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவ்வளோ happy. எனக்கு வந்து அந்த அந்த ஞானத்துக்கு வந்துதான் எனக்கு எல்லாமே எனக்கு கிடைச்சது. என் லைஃப் டோட்டலா சேஞ்சஸ் ஆச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியும். இப்ப வந்து ஒரு 4 குரூப்ல இருக்கேன். அவ்வளவு ஒரு வளர்ச்சி எனக்கு இருக்கு. நானும் இப்ப 2 மாஸ்டர்ஸுக்கு நான் இன்னைக்கு கூட ஒரு லேடிக்கு விஜயா லேடி நம்ம குரூப்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து சொல்லி தந்தேன். ஃபுல்லா 1.5 hours மெடிடேஷன் தீபலட்சுமி மேம் பண்ணாங்க. அவங்களுக்கு கூட நான் முடிச்சப்புறம் தான் நான் எடுத்தா போன், இந்த மாதிரி மீட்டிங் இருக்கு, நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ அளவுக்கு 1.5 hours அவங்க கிட்ட மெடிடேஷன் நான் சொல்லி தந்தேன். 2 பேருக்கு சரி அவ்வளோ அழகா எனக்கு ரீச் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. இதெல்லாம் உங்க நான் போனது எப்படி எனக்கு இது கிடைச்சது உங்க மூலியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஸோ நடராஜன் சார் இன்னொரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, பேசணுமா? இல்ல மேடம், சாரி, கை ஓகே ஓகே ஓகே. தீபலட்சுமி பேசுங்க. மாஸ்டர் வணக்கம், எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் வணக்கம். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம அகண்ட தியானம் வந்து எல்லாரும் நம்ம வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்குள்ள போனதுனால எனக்கு இந்த தடவை வந்து என்னன்னா, என்னோட மெடிடேஷனை விட அடுத்தவங்களுக்கு கரெக்டா அந்த டைத்துக்கு வந்துட்டாங்களா இதை செக் பண்றதுலயே நான் இருந்தேன். அதனால எனக்கு வந்து என்ன வேணுமோ அது அதுவா நடக்குது, எனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அது அதுவா வருது. அது பர்சனலையும் சரி நம்ம குரூப்லயும் சரி. நான் எதுவும் பண்ணல, ஆனா என் மூளை நடக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு எதுவும் தெரியாட்டா ஒருத்தங்க வாலண்டியரா வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இதுதான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா நான் யார்கிட்ட கேட்கணும்னு யோசிக்க மட்டும்தான் செய்யணுமே தவிர அதுவா வந்தது. இது வரைக்கும் நான் வந்து அக்செப்டன்ஸ் மட்டும்தான் நான் வந்து எனக்குள்ள நான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த தடவை எனக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வந்திருக்கு மாஸ்டர். அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நமக்கு சகிப்புத்தன்மையோட இருந்தா அப்படின்னு அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. சோ அதனால எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க மாஸ்டர். அதுதான் உண்மை. என்னால அந்த இடத்துல வர முடியாது, இந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு செட் ஆகாதுன்னா அடுத்த செகண்ட் ஒன்னும் சொல்ல மாட்டேன், அப்படியே அந்த இடத்துல விட்டு நான் நகன்றுவேன். அந்த இதுல நான் வந்து இன்வால்வ் ஆகவே மாட்டேன். ஆனா இந்த தடவை அது எனக்கு வளர்ந்துருக்குது மாஸ்டர் இந்த அகண்ட தியானத்துல. சோ நம்ம எந்த அளவுக்கு இறங்கி போறோமோ அதை விட அவங்க இறங்கி வராங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் வேற லெவல், எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்றாங்க. இந்த இது கிராண்ட் சக்சஸ் எல்லா மாஸ்டர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்த செட்டு இதை விட சூப்பரா இருக்க போது. ரொம்ப ஹெல்பர்ஸ் வேற வந்திருக்கிறாங்க. அதனால எல்லா மாஸ்டர்ஸும் இன்னைக்கு கேட்டிருப்பீங்க, எல்லாரோட எக்ஸ்பீரியன்சஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் இன்னும் நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணுங்க. யாருமே டே டைத்துக்கு வந்து ஹெசிடேட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, வாலண்டியர்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வாங்க, வந்து நம்ம எல்லாரும் பண்ணுவோம். அந்த செயினை வந்து எக்காரணம் கொண்டு நம்ம பிரேக் பண்ணவே விடவே கூடாது. அதனால உங்களுடைய இதை வந்து வெளியில சொல்லுங்க, குரூப்ல பேசுங்க, எதுனாலும் கேளுங்க. நம்ம மேம் இருக்கிறாங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் அதுக்கான ஹெல்ப்பும் கிடைக்கும், இது வழியும் கிடைக்கும். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகா நடத்துனீங்க, ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்றீங்க. இன்னும் பண்ண வேண்டியவங்க ரொம்ப பேர் இருக்கிறீங்க, அவங்களும் வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணுங்க. அப்படின்னாதான் நம்ம அகண்ட தியானத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நன்றி மாஸ்டர்.
எஸ் எனக்கு எஸ் இந்த வாய்ப்பு தேங்க்யூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ. சந்திரகலா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ இப்போ தீபலட்சுமி மேடம் வந்து என்னோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு கூட நான் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அகண்ட தியான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு ஒரு 4-5 பேருக்காவது நீங்க கால் மெசேஜ் போடுங்க அப்படின்னா, இல்ல நான் காலே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 5 பேருக்கோ 6 பேருக்கோ வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ஆச்சு. அண்ட் வந்து நான் வேணி மேடம்க்கு ஆடியோஸ் அமிச்சேன். இல்ல அவங்க வந்து இந்த மாதிரி குரூப்லயே வந்து ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க நல்ல ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியா தீபலட்சுமி மேடம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி எனக்கு எல்லாருமே நீங்க ஹெல்ப் பண்றதால என்னோட வேலை ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ முரளி சார் வந்து எல்லாருக்கும் பிரமிட்ஸ் வந்து ப்ரமோட் பண்றாங்க. நிறைய கைடன்ஸும் கொடுக்குறாங்க பேக் எண்ட்ல. தெய்வ மேடம் வந்து பேசவே தயங்குவாங்க. அவங்களே இப்ப வந்து ஒரு குரூப் வச்சு ரெகுலர் மெடிடேஷன் சொல்லி தர அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. ஐம் சோ ஹாப்பி. இந்த மாதிரி நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப லதா குமார் மேடம் சொல்லி தராங்க, ஸ்னேகலதா மேடம் சொல்லி தராங்க. எல்லாருமே வந்து பயங்கரமா சொல்லி தராங்க. நான் நிறைய பேர் வந்து நான் சொல்லல, எல்லாருமே வந்து மாஸ்டர்ஸ் ஆயிருக்கீங்க. ஸோ இதுதான் ஸ்பிரிச்சுவல் சோல்ஸோட ஒரு மெயின் இது. எல்லாருமே மாஸ்டர் ஆகணும் அப்படின்றது தான் இங்க. ஸோ எல்லாருமே மாஸ்டர்ஸ் ஆகணும். அதுதான் நீங்க மாஸ்டர்ஸ் உருவாக்கணும். நீங்க மாஸ்டர் ஆயிருக்கீங்க, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நீங்க மாஸ்டர்ஸை உருவாக்கணும். இதுதான் ஒரே ஒரு லைஃப் டெஸ்டினி. சோலோட பர்பஸ் வந்து இதுதான். நம்ம எப்ப வந்து மாஸ்டர் ஆகுறோம், நம்ம மாஸ்டர்ஸை உருவாக்குறோம். சோலுக்கு தேவையானது இதுதான். இதுக்காக தான் பிறவி எடுக்குது சோல். ஸோ அது கரெக்டா போறீங்க எல்லாருமே. எல்லாருமே ப்ராப்பரா இருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் நான் மாஸ்டர் கிளாஸும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அந்த மாஸ்டர்ஸ் கிளாஸும் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். எனக்கே இந்த ஐடியா இல்லை, அது எப்படி போகும்னு நான் யூனிவர்ஸ்க்கே விட்டுட்டேன். நான் நோ கைடன்ஸு. என்னன்னா எனக்கு எப்படி எடுத்துட்டு போகணுன்ற எந்த ஒரு ஐடியா இல்லை. ஸ்டார்ட் பண்ற அது எப்படி போகுதோ அப்படி நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த லிஸ்ட் வந்து நான் போட்ட உடனே குரூப் போட்டுறேன். குரூப் போட்ட உடனே நம்ம கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். எஸ் தெய்வம் மேம் பேசுங்க. ராஜேஸ்வரி மேம் நெக்ஸ்ட். வணக்கம். 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 அடுத்தடுத்த அகண்ட தியானத்துல ஒவ்வொரு இதுன்னு சொல்றதுக்கு இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் மே மாசத்துல இருந்து இதுக்குள்ள வந்துட்டு நம்ம சோல் குரூப்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அகண்ட தியானம் பண்ணிச்சா. அதுக்கு முன்னாடியே நான் 2 அகண்ட தியானம் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள வந்து பண்ணதுல இருந்து எனக்கு வந்து கொஞ்சம் நீங்க நல்ல கைடன்ஸ் கொடுத்தீங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். பேசுறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஃப்ளோ எனக்கு கரெக்டா வராது. அதனாலயே நான் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவேன். இப்ப வந்து கொஞ்சம் தைரியமா இருக்கு, நல்லா பேச முடியுது. எல்லா மாஸ்டர்ஸும் இப்ப நீங்க கொடுக்க வாலண்டியர்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஹாப்பியா பண்ண முடியுது. நம்ம உட்கார்ந்தா உடனே மெடிடேஷன் கூட பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலும், என்னோட குரூப்ல எல்லாம் கொஞ்ச நேரம் தான் என்னால உட்கார முடியும். நான் மெடிடேஷன் இது பண்ணல. ஆனா அந்த கொஞ்ச நேரமும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு மேம். அவ்வளவு நல்லா இருக்கு. இன்னொன்னு இன்ட்யூஷன் வந்து நிறைய ஒர்க் ஆகுது. நல்லா இதா இருக்கு மேம். எப்படி சொல்றதுன்னு தெரியல, வார்த்தையே இல்லை. இப்ப பிரமிட் கூட போயிட்டு வந்தேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுல என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆமா, அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா மெடிடேஷன் ஒரு 45 மினிட்ஸ் நல்ல ஒரு பளிங்கு மாதிரி ஒரு நம்ம பெரிய நல்ல ஹைட்டா ஒருத்தர், அவரோட ஆன்மா யாருன்னு தெரியல, யாருன்னு நினைக்கும் போது எனக்கு அந்த கிங் சாம்பர்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். கிடுக்கிடுன்னு ஆடுது மேம். எனக்கு அனுமான் அப்படின்னு தோணுது. அப்படி அவர் வந்து இந்த ராமர் கிட்ட எப்படி உட்கார்ந்துருப்பாரோ அந்த மாதிரி என் முன்னாடி வந்து அப்படி மண்டி போட்டு உட்கார்ந்துருக்காரு. எனக்கு அப்படி ஒரு அது ஆன்மாவா தான் தெரியுது, அவர் உருவம்லாம் தெரியல. ஆனா என்னோட மனசுக்குள்ள இந்த எண்ணம் வருது. ஏன்னா அந்த கிங் சாம்பர் கூட கடன்னு ஆடினோடனே அவரு தான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க சத்சங்கமும் ரொம்ப சிறப்பா இருந்தது.
எனக்கு எங்க வீட்ல எல்லாருமே அங்க போய் உட்காந்துட்டு கைடட் மெடிடேஷன் நடந்தது கொஞ்ச நேரம், ஒரு 15 மினிட்ஸ். வீட்ல எல்லாருமே பண்ணாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எனக்கு அகண்ட தியானத்துல கிடைச்சது. இப்ப நான் எப்பயுமே பியூர் வெஜிடேரியன் தான் எல்லாருமே. அதனால இந்த இது எல்லாரும் வரணும் மெடிடேஷனுக்குள்ள அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட்டு. அதான் நம்ம எல்லாரும் ஸ்பிரிச்சுவல்ல எல்லாரையும் நம்ம கொண்டு வரும்போது என்னமோ சொல்லுவாங்கல்ல, அடுத்தவங்க பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளருங்கிற மாதிரி நம்ம வீட்டுல அவங்களே வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய ஏற்பட்டிருக்கு. அதுல கொஞ்சம் மாற்றங்களும் தெரியுது. தேங்க்யூ மேம். இந்த அகண்ட தியானத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு அகண்ட தியானத்துக்குமே ஒவ்வொரு ப்ராக்ரஸ், என்ன சொல்றது, ரொம்ப வளர்ச்சி, ஆன்ம வளர்ச்சி நல்லா அதிகமா ஆயிட்டு வருதுங்கிறத உணர்றேன் மேம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ராஜேஸ்வரி மேடம் பேசுங்க. ஸோ ராஜேஸ்வரி மேடம் இன்னொரு மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வீடியோல வாங்க. எஸ் மாஸ்டர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணதே வந்து சந்திரகலா மாஸ்டர் குரூப்ல தான். ஸோ சந்திரகலா மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அதன் பிறகு இப்போ வந்து நான் ஸ்பிரிச்சுவல்ல வந்து நிறைய குரூப்ல பிஎம்சில எல்லாமே இருக்கிறேன். 3 to நான் வந்து 2 to 4 வந்து அகண்ட தியானம் ஒரு 3 ஸ்டார்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் 2 to 3 மாத்திட்டேன், 1 hour கம்மி பண்ணிட்டேன். ஸோ என்ன ரீசன்னா பிஎம்சில வந்து மியூசிக் ஷேர் பண்றேன் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. அதனாலதான் வந்து என்னால அந்த டைம் பண்ண முடியாது. 3:45 வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 days பண்ணியிருக்கேன். அதனால இப்போ அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த 1 hour கம்மி பண்ணியிருக்கேன். அதை ஆல்டர்னேட்டிவ் வந்து 1 hour எக்ஸ்ட்ரா வந்து வேற டைம்ல நான் பண்ணுவேன். அதை ரெகுலரா பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால நான் வந்து 2 to 3 வந்து ரெகுலரா பண்ணுவோம் மாஸ்டர். அதன் பிறகு மதுரை யக்னத்தை பத்தி நான் நிறைய சொல்லணும். மதுரைக்கு வந்து நான் போகல அப்படின்னா கூட எனக்கு வந்து தீபலட்சுமி மேம் வந்து ஒர்க் கொடுத்தாங்க எங்களுக்கு வாலண்டியர்ஸ் பண்றதுக்கு. ஃபோன் போட்டு எல்லாத்தையுமே கேட்டோம், மாஸ்டர்ஸ்லாம் எத்தனை பேர் வராங்க, அக்கமடேஷன் வேணுமா, ஃபுட்டு மட்டும் போதுமா. நான் போட்ட மாஸ்டர்ஸ் எல்லாருமே கால் பண்ணது எல்லாமே மதுரை மாஸ்டர்ஸ். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் போட்ட 17 பேர் கொடுத்தாங்க, 10 பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த 10 பேருமே மதுரை. ஓகே. அதுவும் இல்லாம அவங்க கேக்குறாங்க, நீங்க மதுரையில இருந்தா உங்க சொல்லுங்க, நாங்க மதுரையில வந்து குரூப் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வீட்டுல இருந்துதான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதையும் வந்து சொன்னேன், இந்த மாதிரி வந்து யக்னத்துக்கு போனாலே அங்கேயும் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசணும். ஏன்னா நானும் ஒரு மாஸ்டர் வந்து இந்த மாதிரிதான் வந்து ஒரு தத்சங்கத்துல கலந்துக்க போகும்போது எங்களுடைய ரிலேஷனே வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, எனக்கு தெரியல. அப்புறம் வந்து உங்களை எங்கேயோ பார்த்தாம இருக்கேன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆனோம். அப்புறம் பார்த்தா எங்களுக்கு தூரத்து சொந்தம் அவங்க. இப்போ வந்து அவங்களும் வந்து நம்ம குரூப்ல இருக்காங்க, விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க மாஸ்டர். நீங்க கண்டிப்பா யக்னத்துக்கு கலந்துக்குங்க. அந்த மாதிரி மதுரையில இருக்கிறது கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க, அட்ரஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு எல்லாம் பேசணும். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாமே அவ்வளவு அழகா பொறுமையா பேசினாங்க. தியானத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வராங்க நிறைய பேர். நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்றது வந்து இப்ப நிறைய பேர் அதை பத்தி நிறைய ரிசர்ச்சும் பண்றாங்க. சோ நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வராங்க மாஸ்டர். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த போன் போட்டு பேசும்போது. நம்மளே மதுரை தியானத்துல யக்னத்தை வந்து கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சது மாஸ்டர். சோ அதை கண்டிப்பா இங்க ஷேர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். இந்த வாலண்டியர் நம்ம குரூப்லயும் இந்த மதுரை யக்ஞத்தை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணும்போது நான் போகல அப்படின்றதே எனக்கு தெரியவே இல்லை. நான் அங்கேயே இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. நாங்க லைவ் செக்ஷன் பார்த்தோம். சோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு லைவ் செக்ஷன் பார்க்கும் போதும். ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். எஸ் எஸ் எஸ். அண்ட் நெக்ஸ்ட் கன்னியாகுமரியில நடக்குது. யாரெல்லாம் வர போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்னா நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணிடலாம். அண்ட் வந்து இந்த வாட்டி கன்னியாகுமரிக்கு கட்டாயமா வந்து டிக்கெட் போட்டுருவேன், நான் 100% போட்டுருவேன். அப்போ ஏதாவது முடியல அப்படின்னா நம்ம டிக்கெட் கேன்சல் பண்ணிக்கலாம். அது வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வேற. மாஸ்டர் அது வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வருது சாட்டர்டே.
ஸோ மேக்சிமம் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு மாஸ்டர், நிறைய பேர் ஆமா, வரதுக்கு ஏன்னா சான்ஸ் இருக்கு. இப்பயே டிக்கெட் போடணும், அப்ப டிக்கெட் கிடைக்காது, கட்டாயமா கிடைக்காது. சோ நானும் வீட்ல எல்லாருமே டிசைட் பண்ணிட்டு போறேன். வரணும்னு ஒரு தாட் இருக்குன்னா டிக்கெட் போட்டுடலாம். ஸோ யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம குரூப்ல ஒருத்தர் இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க, லிஸ்ட் போட்டுருங்க, ஒன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்னா போகும்போது அது இன்னும் நமக்கு சத்சங் வந்து ட்ரெயின்லயே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்படி நம்ம பிளான் பண்ணனா சென்னையில இருந்து எத்தனை பேரு ஒரு குரூப், இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் இருக்கீங்களா, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல நீங்க ஒன்னா புக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடம், இப்ப கோயம்புத்தூர்னா ஒரு குரூப், சென்னைனா ஒரு குரூப், வேற எங்கேயாவது அப்படின்னா அந்தந்த பிளேஸ்க்கு ஒவ்வொருத்தரா இன்சார்ஜ் எடுத்து இத்தனை பேர் நம்ம போறோம் அப்படின்னா ஒன்னா போட்டீங்கன்னா ட்ரெயின்லயே சத்சங், ட்ரெயின்லயே நம்ம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம நமக்கு வந்து ரொம்ப அருமையா வந்து இருக்கும். அண்ட் ட்ரெயின் பாத்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ், நம்ம பேம்ப்ளெட்ஸ் எடுத்துட்டு நம்ம குரூப்பா எல்லாருக்கும் அங்கேயே கூட ஸ்ப்ரெடிங் பண்ணலாம், ட்ரெயின்லயே ஸ்ப்ரெடிங் நம்ம பண்ணிக்கலாம். எஸ் மாஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். வாய்ப்பு நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் குரூப்பா புக் பண்ணீங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அண்ட் வந்து சார் முரளி சார் பேசுறீங்களா? அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். பத்ரிஜி கிட்ட வந்து பத்ரிஜி சார் கிட்ட வந்துட்டு தியானம் பண்ணினால் என்ன நன்மை அப்படின்னு கேட்கறத விட வந்து தியானம் பண்ணாதனால எல்லாமே துன்பம் தான், எல்லாமே நஷ்டம் தான் தான் வந்து சார் சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மெடிடேஷனுக்குள்ள வந்தாலே எல்லாமே பெனிஃபிட் தான். கூடுதலா இந்த மாதிரி அகண்ட தியானம் அப்புறம் நம்மளால முடிஞ்ச சர்வீசஸ் பண்ணும்போது நம்ம வேணும்னாலும் வேண்டாம்னாலும் நம்மை தேடி வர வேண்டிய நல்லது நம்மை தேடி வந்துடுது, நம்ம கிட்ட வர வேண்டிய அந்த கெட்டது நம்ம கிட்ட ஓடி போயிடுது. அது எதுவா இருந்தாலும் சரி, பழக்க வழக்கங்களானாலும் சரி, ஒரு பொருளானாலும் சரி, ஒரு உறவானாலும் சரி, அது எல்லாமே தொடர்ந்து நான் அதை ஃபீல் பண்ணிட்டு வர்றேன். நம்ம எது சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா சாதிக்க முடியுது. அதுக்கு மேல நம்மளால எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிட்டோமோ அதெல்லாமே நடக்குது. இப்போ வந்து ஒரு மேடம் சொன்னாங்க கார் ஓட்டி பழகிட்டு அந்த பயமெல்லாம் போயிடுச்சுன்னு. எனக்கு அந்த மாதிரி வந்து ஓட்ட தெரியும், பட் மெடிடேஷனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எங்க போனாலும் பயந்துட்டே ஓட்டிட்டு போவேன். ரொம்ப மெதுவான ஸ்பீட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுவேன். அது ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கும். பட் இப்போ தியானத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பயம் இல்லை, டென்ஷன் இல்லை, எங்க போனாலும் ரிலாக்ஸா போக முடியுது. அவங்க சொன்னது 100% உண்மை. அது அவங்க சொன்ன அனுபவம் எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அதனால அகண்ட தியானம் பண்ணும்போது இன்னும் கூடுதலா நமக்கு கிடைக்குது. அது இன்னது அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் சொன்னீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மா அமிர்தவல்லி அம்மாவோட கிளாஸ் பத்தி ஒரு நாளைக்கு நடக்க போகுது, அதை பத்தி மட்டும் நான் சொல்லிக்கிறேம்மா. 2 நாளைக்கு முன்னாடி, இந்த வாரத்துல 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்களோட கிளாஸ்க்கு நான் 10:45 போயிட்டு குரூப் மெடிடேஷன் திங்கக்கிழமைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னு இந்த ஸ்பிரிச்சுவல் பிளானுக்காகத்தான், ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்க்காக. ஸோ நம்ம இந்த குரூப் மெடிடேஷன் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணா எல்லாம் நல்லா வருங்கிற ஒரு தாட்டு காலையிலேயே வந்தது. ஸோ அந்த 10:45 குரூப் மெடிடேஷன் மேடமோட இதில் போய் நான் கலந்துக்கிட்டு அவங்க செஷன் எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கம்ப்ளீட்டா முடிகிற வரைக்கும் இருந்தேன். அப்போ மேடம் கிட்ட பேசும்போது மேடம் வந்து மாஸ்டர்ஸ் கிட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி ஆன்மீக யதார்த்தம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்துருக்கிறதா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேடம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி அதை பார்க்காம இருக்கீங்க, அது ஒரு அருமையான வீடியோ, அதனுடைய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த கம்மிங் சாட்டர்டே அதை வந்து என்னோட செஷன்லயே ப்ளே பண்றேன், நம்ம எல்லாம் குரூப்பா உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளை காலையில 10:45 மணிக்கு மேடம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே அவங்களுடைய ப்ரோக்ராம்ல கொடுக்குறாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லாம அது கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மேடம் பதில் சொல்ல போறாங்கன்னு சொல்லி ஃபிளையர்ல பார்த்தேன். ஸோ எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். அது மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லைம்மா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. நீங்க குரூப்லயும் மெசேஜ் போடுங்க. போட்டேம்மா, நான் நம்ம குரூப்ல போட்டேன். அமிர்தவல்லி அம்மா சொல்லி காந்தி மெடிடேஷன் குரூப்ல எங்களோட ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுத்து சொன்னோம்னா நல்லா இருக்குன்னு மனசுல நினைச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் கொஞ்சமாச்சு தியானத்தை பத்தி நமக்கு விழிப்புணர்வு வரும். அது வீடியோவா விஷுவலா காட்டுறதால நமக்கு இன்னும் புரிதல் நல்லா இருக்கும். அதுக்குதான் நான் யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி பாருங்க அப்படின்னு சொல்றது. எஸ் கரெக்ட். சரி.
மாலா பாலா பேசுங்க. குட் ஈவினிங் மாஸ்டர். குட் ஈவினிங். வீடியோல வாங்க. வீடியோல தான் மாஸ்டர் வந்திருக்கேன். ஏன் இன்னைக்கு யாரோட வீடியோ தெரிய மாட்டேங்குது? தெரியலங்களே. சரி சரி சொல்லுங்க. மாஸ்டர் நான் இதுக்குள்ள வந்து 3 மாசம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி 2 டைம் இதுல நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் நான் அகண்ட தியானத்துக்குள்ள போகணும்னு கேட்டப்போ நீங்க 41 days தியானம் பண்ணுங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. நான் காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் கம்பல்சரி ரெகுலரா பண்றேன். பண்ணி இப்போ முடிச்சு இப்போ ஒரு 5-6 நாள் ஆச்சு மேடம். அப்பவும் நான் பண்ணிட்டு தான் வர்றேன். இதுக்கு இடையில வந்து எனக்கு மதுரையில தியானம் இருக்கணும்னா என்ன, அதையும் போய் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு யாருமே தெரியல, எப்படி போறதுன்னே தெரியல. நான் உங்ககிட்ட கூட கேட்டிருந்தேன், நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நான் தனியாவே தான் டிக்கெட் போட்டேன். எனக்கு டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகல. அப்புறம் நான் திடீர்னு பார்த்தா பத்ரிஜி எனக்கு உண்மையிலேயே நான் போகணும்னு ஒரு பிராப்தம் இருந்தா எனக்கு 4-4:30க்குள்ள கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு நான் நினைச்சேன். கரெக்டா எனக்கு 4:30க்குள்ள கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெரி குட் வெரி குட். அப்புறம் போனா இன்னொரு முக்கியமான விஷயம் மாஸ்டர், நான் வந்து மெட்ரோல போறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். எங்க வீட்டுல ஃபேமிலியோட போனாலும் அன்னைக்கு பாருங்க தனியா 7 மணிக்கு போய் அங்க போய் 8:30க்கு இறங்கி பாண்டியல்ல நான் தனியாவே போயிட்டேன். உண்மையிலேயே இது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மாஸ்டர். மெட்ரோல அந்த எனக்கு அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. அங்க போனா எனக்கு தீபலட்சுமி மேடம் கிடைச்சாங்க. அதனால 2 நாள் ரொம்ப வசதியா இருந்தது. அவங்களோட போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தேன் மேடம். சாட்டர்டே நான் வந்து காலையில மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே பத்ரிஜியே என் கண்ணு முன்னால வந்துட்டாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல நல்ல கோபுரம் மாதிரி ஒரு மலை. அதை பார்த்த உடனே என்ன அறியாமலே உடம்பு ஒரு மாதிரி சிலுத்துருச்சு மாஸ்டர். எனக்கு அதை இப்ப நினைச்சா கூட என்ன அறியாம பயங்கரமான சந்தோஷம், அளப்பரிய சந்தோஷம். அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மாஸ்டர். அடுத்து கன்னியாகுமரிக்கு போறதுக்கும் தீபலட்சுமியை கூப்பிட்டுருக்கேன். மாஸ்டர் வாங்க மாஸ்டர் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் மாஸ்டர். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ரெகுலரா நான் 2 மணி நேரம் கம்பல்சரி பண்றேன் மாஸ்டர். வெரி நைஸ். அப்ப நீங்க இந்த வாட்டி அகண்ட தியானம் ஷூரா ஜாயின் பண்ணிக்கலாம். பேர் கொடுத்துட்டேன் நானு. தீபலட்சுமியோட சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன் மாஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. வெரி நைஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அருமை. எல்லாருக்குமே தியானம் பண்ணா மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள். வெரி நைஸ். மாஸ்டர் நான் ரொம்ப நாளா தியானம் பண்றேன். எனக்கு அப்பப்ப ஒரு தீப ஒளி மாதிரியே கிடைக்கும் மாஸ்டர். நான் ஆழ்ந்த தியானம் பண்ணும்போது ஒரு ஒளி மாதிரி எனக்கு கிடைக்கும். நான் ரொம்ப நேரம் நான் ஒரு 25 வருஷமா தியானம் பண்றேன் மாஸ்டர். பண்றேன். ஆனா இது வரைக்கும் நான் ஒரு ஒளிவை பார்த்திருக்கேன். அப்புறம் ஏதோ இந்த பஞ்சபூதத்துக்குள்ள வானத்துக்குள்ள போன மாதிரி போயிட்டு அப்படி என் உடம்பே தெரியல மாஸ்டர். என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பலூன் மாதிரி ரொம்ப வெயிட் இல்லாம இருந்தது மாஸ்டர். நிறைய அனுபவத்துல கிடைச்சிருக்கு மாஸ்டர். எனக்கு முத நாளே பத்திரிஜே என் கண்ணு முன்னால இருந்தது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்னா சொல்லிக்க முடியாது. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் மாஸ்டர் தெரியும். எல்லாம் தெரியறாருன்னா நீங்க சின்சியரா பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. வெரி நைஸ் மேடம். வெரி நைஸ். ஆனா பெரும்பாலும் மாஸ்டர் நான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன் மாஸ்டர். எங்கேயும் வெளியில போனா கண்ணை மூடிடுவேன். கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்துருவேன். அதனால எனக்கு ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கு. இதை விட நான் வந்து பேசுறதுக்கே கூச்சமா இருக்கும் மாஸ்டர். முன்னாடி 2 டைம் நீங்க தான் கூப்பிட்டு பேச வச்சீங்க. இப்பவும் இவ்வளவு நேரம் இருந்துட்டு சரி நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் நான் கண்ட்ரைஸ் பண்ணேன் மாஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தான் மாஸ்டர் இது நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. நீங்க நன்றி சொல்றதை விட நீங்க ஒரு மாஸ்டரா ஆகுறீங்களா, அதுதான் எனக்கு நீங்க சொல்ற நன்றி. அதுதான் எனக்கு அதுதான் வேணும் எனக்கு. தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். உங்கள்ட்ட பிரமிட் சொல்லியிருந்தேன் மாஸ்டர், அது என்னாச்சுன்னு தெரியல. நீங்க எங்க இருக்கீங்க மேடம்? மாலா மேடம் சென்னை தான் மேடம். சென்னை மாஸ்டர். சென்னை விருகம்பாக்கம். நிர்மலா என் பேரு. ஓகே ஓகே. நீங்க வாங்க, இருக்கு. வந்து நாளைக்கு கூட வந்து வாங்கிக்கலாமா மாஸ்டர்? எஸ், நாளைக்கு வாங்க. நாளைக்கு வாங்க. சரிங்க மாஸ்டர். எந்த டயத்துக்கு வரலாம் மாஸ்டர் நாளைக்கு? நாளைக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு வாங்க. நான் வீட்ல தான் இருக்கேன், எங்கேயும் போல. காலைல ஒரு 11 கூட வரலாமா மாஸ்டர்? வாங்க வாங்க மேடம் வாங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. மேம் நிர்மலா மேம்க்கு 2 ஸ்லாட் கொடுத்தாச்சு. 2 ஸ்லாட் கேட்டாங்க. அதனால 2 ஸ்லாட் கொடுத்தாச்சு. மார்னிங் ஸ்லாட், ஈவினிங் ஸ்லாட். நிர்மலா மேம் உங்களுக்கு போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எஸ், எல்லாரும் பண்ணணும்.
ஏன்னா இந்த அகண்ட தியானமே வந்து நம்மள வந்து மல்டிபிளா உயர்த்துறதுக்கு இது ஒரு ஷார்ட் கட். இது எனர்ஜிஸ் உலகத்துல இருக்கு, அந்த எல்லாமே இருக்கு. இருக்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் அகண்ட தியானம். இப்ப நம்ம எல்லாருமே தனித்தனியா ஒரு கூட்டு முயற்சி அப்படின்றது தான் இந்த அகண்ட தியானத்துல தெரியுது. நம்ம எல்லாருமே வந்து பண்றோம், எல்லாருமே தனித்தனியா பண்ணும்போது அந்த ஜீரோல இருந்து நம்ம போறோம். நம்ம ஹையர் எனர்ஜிஸ் வரும்போது கண்ணை திறந்துடுறோம். அப்ப அங்க பலன் வந்து இல்லாம போயிடுது. இந்த அகண்ட தியானத்துல அப்படி கிடையாது. ஒருத்தர் முடிச்சு பண்ணும்போது எனர்ஜி வந்து மல்டிபிள் ஆயிட்டே இருக்கு. இப்போ 41 days மெடிடேஷன்னா நான் வந்து ஏன் பிரேக் கொடுக்க கூடாது அப்படியே உடனே அப்படின்னா, அந்த அகண்ட தியானம் பிரேக் கொடுக்கும்போது அது திரும்ப ஜீரோல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்ப நான் பிரேக் வந்து 30th இருந்து திரும்ப டே 1 சொன்னேன். அந்த டே 1 வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணாதீங்க, பண்றவங்க ரொட்டீனா பண்ணிட்டே வாங்க. ஏன்னா அந்த ரொட்டீன் வரும்போது அது 1000, 2000, 10,000, 1 lakh, 2 lakh இப்படி போகும்போது அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அதனாலதான் வந்து பிரேக் வேண்டாம். அந்த அகண்ட நான் வந்து டே 1 எப்பயாச்சும் போட்டுக்கிறேன், அது பரவாயில்ல. பட் ஆனா பண்றவங்க பிரேக் போடாம பண்ணிட்டே இருங்க. இன்னும் மல்டிபிள் எனர்ஜிஸ் போக போக ஒரு அகண்ட தியானம் 41 daysக்கு இவ்வளோ வந்து எனர்ஜிஸ் இருக்குன்னா, அது பிரேக் இல்லாம 1 வருஷம் 2 வருஷம் போச்சுன்னா அப்ப பாத்துக்கோங்க எனர்ஜி லெவல்ஸ் எங்க போய் உச்சத்துக்கு தொடும்ன்றது பாத்துக்கோங்க எல்லாருமே. ஸோ அந்த பிரேக் இல்லாம அந்த அகண்ட தியானம் பிரேக்கே போடாதீங்க. பண்றவங்க எல்லாருமே ரொட்டீனா கண்டினியூவா பண்ணிட்டே இருங்க. டே 1 வரும்போது டே 1 அதை ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. பட் அந்த ரொட்டீன் இருக்கும்போது சூப்பரா இருக்கும். எல்லாருமே இப்ப இந்த அகண்ட தியானத்தாலதான் மேக்சிமம் எல்லாருமே மாஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. அவ்வளோ எனர்ஜிஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. சக்தி நிறைய இருக்கும்போது நம்ம பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது. அதுதான் அகண்ட தியானம் கான்செப்ட். இன்னும் எல்லாம் நிறைய பண்ணுங்க. இந்த நம்ம பண்ற அகண்ட தியானம் வந்து 24 hours ரொட்டீனா பண்றது. இன்னொரு டைப் ஆஃப் அகண்ட தியானம் என்னன்னா, ஒரே வாட்டி நம்ம லாங் ஹவர்ஸ் உட்கார்றது. அது நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா இங்க எல்லாருமே வந்து வீட்டுல கோஆபரேஷன் இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க, அதனால நான் அது ஸ்டார்ட் பண்ணல. இப்ப நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா, நானே உட்கார்ந்தேன்னா 12 hours, 14 hours, 6 hours அந்த மாதிரி கண்டினியூவா பண்ணணும். அதுவும் அகண்ட தியானம் தான். பர்சனலா லாங் ஹவர்ஸ் பண்றதும் அகண்ட தியானம் தான். பட் அது நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பார்க்கலாம். அதுவும் நம்ம ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணலாம். அது டெய்லி ரொட்டீனா முடியாது. ஒரு ஆஸ்பீஷியஸ் டே, ஒரு பௌர்ணமிக்கோ, ஒரு அமாவாசைக்கோ, ஒரு எக்லிப்ஸ் டேக்கோ, அந்த மாதிரி வேணா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கும் இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் லிங்க் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல மட்டும் ஒரு 1/2 hour நம்ம மியூசிக் போட்டுடலாம். மற்றபடி அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய நான் ஏதேதோ இது வச்சிருக்கேன் சில்ட்ரன்ஸ்ல. உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாமே சில்ட்ரன் செஷன்ல ஜாயின் பண்ண வைங்க. இன்னைக்கு சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் நான் வந்து கூப்பிட்டுருந்தேன். ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸோடையும் நான் இன்னைக்கு பேசினேன். ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்றது நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, இப்போ புதுசா கல்யாணம் பண்ணணும், எனக்கு வந்து அலைன்ஸ் பாக்குறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றவங்களுக்கு, கப்பலா ஆக போறவங்களுக்கு கிளாஸஸ் செப்பரேட்டா இருக்கு. இப்பதான் புதுசா நாங்க கப்பல் ஆயிருக்கோம், கல்யாணம் ஆச்சு புதுசா அப்படின்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கு. நாலேஜ், ஆக்சுவலி அந்த நாலேஜ். அண்ட் நான் கன்சீவ் ஆக போறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கு. பிரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பெரிய ஸ்பெஷல் நாலேஜ். இந்த கிளாஸஸ் எல்லாமே ஒரு செப்பரேட், இந்த பேர் வச்சு நம்ம ஒரு செப்பரேட்டா கூட கிளாஸஸ் எடுக்கலாம். இது எல்லாமே என்னன்னு சொல்லணும்னா, ப்ராப்பரா நம்ம வாழ்றதுக்கு அண்ட் பேரண்டிங் கிளாஸஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ ஒரு டைப் ஆஃப், இப்போ நான் சொன்னேன், இனிமே கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ, எனக்கு ஒரு குரூப் வேணும், நீங்க குரூப் ரெடி அப்படின்னா நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கல்யாணம் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, பசங்க ஃபேமிலி எல்லாம் ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் இப்போ இது தேவையில்லை. இனிமே
கல்யாணம் பண்ண போற அந்த அந்த நபர்களுக்கு தேவை, இந்த நாலேஜ் தேவை. அப்படி குரூப்ல எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியாது. இருக்கிறவங்க நீங்க ரெடி அப்படின்னா நான் அந்த கிளாஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி கல்யாணம் ஆச்சு, நான் இனிமே பிரெக்னன்சி பிளான் பண்ண போறேன் அப்படின்ற பிரெக்னன்சி பிளானிங்க்கும் ஒரு கிளாஸ், ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்க வந்து பிளான் பண்ணும்போது இப்போ இங்க என்னன்னா ஒருத்தங்க ரெடியா இருக்கும் போதுதான் அந்த கல்யாணத்தை பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கே புரியல, எதுவும் தெரியல, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், சரி கல்யாணம் பண்ணிட்டாலும் தப்பு இல்லை. அப்ப திரும்ப தெரிஞ்சுக்கணும், எது தெரியலையோ அது தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரியாம தானே நிறைய பேர் வந்து நம்ம தவிக்கிறோம். எனக்கு இது தெரியல, மாமியார் வீட்டுல எனக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு நம்ம வந்து எத்தனை பேர் வந்து தவிக்கிறோம் இல்லையா? பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ், அந்த ஞானம் இல்லாததால தவிக்கிறோம். ஸோ அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாருமே தவிக்க மாட்டோம், எல்லாரையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இது எல்லாமே இருக்கு. எப்ப சரியா இருக்கும், நம்ம ஃபேமிலி சரியா இருக்கு, ரெண்டு பேர் ஆண் பெண் சரியா இருக்காங்க அப்படின்னும் போதுதான் குழந்தைக்கு பிளான் பண்ணணும். ஸோ அந்த குழந்தைக்கு அப்போ பிளான் பண்ணாதான் சரியான ஒரு கரு அப்படின்றது, அதை விட ஒரு ஹையஸ்ட் மாஸ்டர் அப்படின்றது கருவுக்குள்ள வரும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படிப்பட்டது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அப்படி ப்ராப்பரா அந்தந்த மாஸ்டர்ஸ் எனக்கு குரூப் ரெடியா இருக்கீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் இப்போ ஏன் சொல்றேன்னா, எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம யாரெல்லாம் நம்ம பார்க்குறோமோ மீட் பண்றோமோ நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா கூட நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாமா? வேற யாராவது பேசணுமா? ஸ்னேகலதா சொல்லுங்க. மேம், எனக்கு அந்த சோல் வந்தாங்களே, அவங்க எப்படி வந்தாங்கன்னு அந்த ஒரு கிளாரிட்டி எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய சோலுக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடும் மேம். எப்படி அந்த சோல் வந்து எனக்கு கனெக்ட் ஆனாங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆச்சு, அதனால எனக்கு அது சரியா புரியல क्वेश्चन. எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க தனியா, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேம், ஓகே மேம், थैंक यू மேம். ஓகேப்பா, ஓகே. ஸோ நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாம் மாஸ்டர்ஸ். 10:30 வரைக்கும் நான் மியூசிக் போடுறேன், அதுக்கப்புறமா நான் வந்து என் பண்ணிடுறேன். யாருக்கு கண்டினியூ பண்ண முடியுமோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் வந்து இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் நம்ம குரூப்ல வந்து மாஸ்டர்ஸா தான் இருக்கீங்க. மியூசிக் வேணும் அப்படின்னும் போது ஃபுல்லா மியூசிக் வந்து போட்டுக்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கோ 15 மினிட்ஸ்க்கோ ½ அன் ஹவர் மியூசிக் அப்படி வச்சுக்கோங்க. அது முடிச்சுட்டு நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணும்போது அது வேற லெவலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லா நீங்க 1 ஹவர் உட்காடுறீங்கன்னா 1 ஹவர் மியூசிக் வேண்டாம், ½ அன் ஹவர் வச்சுக்கோங்க, அது ஆஃப் ஆயிடணும். அப்படியே நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மியூசிக் அப்படின்றதும் டைமை குறைச்சிட்டு வித்தவுட் மியூசிக் பண்றது நம்ம பழகிக்கணும். ஸோ வித்தவுட் மியூசிக் பண்ணும்போது எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸும் இல்லை, உங்க சோர்ஸ், உங்க சோல் வந்து சோல் கூட கம்ப்ளீட் கனெக்ட் ஆயிட்டு நீங்க உள்ள போறீங்க. அப்போ வந்து பெனிஃபிட்ஸ் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் சொல்லிட்டு வர, யாருக்கெல்லாம் எப்போ வாய்ப்பு கிடைக்குது, எப்பெல்லாம் ட்ரை பண்ண முடியுது அப்படின்றப்போ ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ மெடிடேஷன்ல உட்காந்துடலாம். எல்லாருமே கையை கோர்த்துக்கோங்க, கால்கள் க்ராஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி குடிச்சுக்கோங்க. உங்க பர்சனல் ஸ்பேஸ்ல அழகா ஒரு அமைதியா உட்காருங்க. உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் உங்க ஆசனம், நீங்க ஸ்திரமா சுகமா ஆசனத்துல உட்கார்ந்துருக்கீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுவாசத்தின் மேல் கவனம்.